700 கோடி ரூபாய் செலவழித்த ஊதாரி கூட்டம் இந்த கூட்டம். வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம். ஊதாரிங்கிறது ஜனநாயக முறைப்படி உள்ள சொல்லுதான். எனக்கும் சில கான்ஸ்டிடியூஷனல் வேர்ட்ஸ் தெரியும், அண்ணனுக்கு தெரியும் நம்புறேன். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பார்ட்டி ஃபண்ட் நீங்க கவர்மெண்ட்க்கு திருப்பி விடுறீங்க. பார்ட்டி ஃபண்ட் கவர்மெண்ட் திருப்பல. அவர் அந்த செய்தியை தவறா புரிஞ்சு சொல்றாரு. நான் வரேன். முதலமைச்சர் சொன்னார், கட்சி நிதி என்ற பெயரில் நீங்கள் வாங்கி கொண்டிருந்த ஊழல். அது என்ன பணம்? அது எந்த துறை சார்ந்த பணம்? அதை நீங்க சொல்லுங்க. அதை நீங்க சொல்லுங்க. ஐடியாலஜி பேசுங்க. ஏதோ ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் அந்த புகார நியாயம் வந்தா விவாதிங்க. சட்டப்படி எதிர்ப்பு தயாரா இருக்காங்க. அவதூறு நிப்பாட்டுக்க முதல்ல. ஏதோ காக்கா உட்கார பணம்பர விழுந்த கதையா உங்க 30 ஆண்டு கால சினிமா அரசியல்ல ஒரு பெருவெற்றி. மக்கள் ஓட்டு போடாம எப்படி இது நடந்திருக்கும்? மக்கள் விரும்பி தானே ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாரும் பீப்புள் மேண்டட் இருக்கீங்க. பீப்புள் மேண்டட். மக்கள் விஜய் முதல்வராக கூடாதுன்னு இருக்காங்க. 5 வருட திமுக ஆட்சி ஒரு விளம்பர படம். 5 வருட ஆட்சி தான் சினிமா அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது விளம்பர படம், அது சினிமா கிடையாது. எதுக்கு எடப்பாடி ப்ரொடியூசர் உட்கார்ந்துருந்தாரு, அவரை பார்த்து பிரியன்ட்டு உட்காந்துட்டாரு. அவர் தான் எடப்பாடி அவர்கள் ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. அதுல குறிப்பா வந்துட்டு ஒரு குட்டி கதை சொல்றேங்கிற பேர்ல முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் வந்துட்டு குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. அது வந்து முதல்வருக்கு அழகா? அது முதலமைச்சருக்கு அழகுதான். எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகு என்றால் முதலமைச்சர் பேசியது முதலமைச்சருக்கு அழகுதான். அவர் சபையில் ஒருத்தர் இல்லவே இல்ல, அவரை பத்தி நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசணும்? அவரை வேணான்னு சொன்னாரு, இருந்து கேட்டுக்க வேண்டியதானே. இப்போ பஞ்சாயத்து லஞ்சம் வாங்கிட்டோம், லஞ்சம் கொடுத்துட்டாங்க, இதான பிரச்சனை. முதலமைச்சர் ஒன்று டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பட்டியலை வைத்திருக்கிறார். முன்னால் நடந்த பள்ளி முதலாளிகள் எல்லாம் பேசியிருக்கிறார். முதல்ல லஞ்சம் கொடுத்தவங்க உள்ள பிடிச்சி போடும், அப்புறமா வாங்கினவனை பற்றி அப்புறம் பேசுவோம். இவர்கள் 700 கோடி ரூபாய் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இவர்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும் 700 கோடி ரூபாய் செலவழித்த ஊதாரி கூட்டம் இந்த கூட்டம். வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம். ஊதாரிங்கிறது ஜனநாயக முறைப்படி உள்ள சொல்லுதான். எனக்கும் சில கான்ஸ்டிடியூஷனல் வேர்ட்ஸ் தெரியும், அண்ணனுக்கு தெரியும் நம்புறேன். முதல்வர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். நீங்க எப்போது பேச வேண்டும் என்று முதலமைச்சரை நீங்க கேள்வி கேட்க முடிய கண்டுபிடித்து. அமைச்சரவை எதிர்கட்சி கேட்டால் பதில் சொல்லியாகணும். முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சபாநாயகர் இருந்தாலும் அது ஒரு ரெஸ்பான்ஸ் பொறுப்பு. இதை சபையில் அவங்க விவாதமாக கிளப்பட்டு அப்ப பார்க்கலாம். பேசிட வேண்டியதானே முக்கியமான சீன் அது. அது எழுதி ஆரம்பிக்கும் போதே பேசிட வேண்டியதானே. டைட்டில் கடைசியில் வில்லனை கடைசில தான் போட்டு தரணும். வில்லனை கடைசில அப்ப வச்ச ஷாட் அது வந்து. அப்ப நடந்த ஷாட் கரெக்ட்டா பிரேம் பண்ணிரணும். அப்ப சட்டமன்ற ஷூட்டிங் தான் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அப்ப நீ உத்தரீங்க தேடிட்டு இருக்கோம். சட்டமன்ற கண்டுபிடிச்சு கரெக்ட்டா போடுவாங்க. நீங்கள் அரசியல் விவாதத்துக்குள் இழுத்து சென்றால் அரசியல் விவாதமாகும், அரசியல் மொழியாகும் பதில் வரும். நீங்க சினிமா விவாதத்துக்கு தான் இழுத்து போவீங்களா? அந்த மொழியில தான் பதில் வரும். நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துடைய 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. சட்டமன்றம் வந்து ரொம்ப காரசாரமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முதல் கூட்டத்தொடரை வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இன்னைக்கு அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இது குறித்தான விவாதம் தான் இன்னைக்கு நம்ம இங்கே நடக்க போதும். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக தாவேக தரப்பிலும் திமுக தரப்பிலும் வந்திருக்கிறாங்க. ஸோ முதல்ல திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க, வணக்கம். சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள் வந்திருக்கிறாங்க, வணக்கம். தாவேகாவிலிருந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்கிறார்கள், விவேக் வந்திருக்கிறாங்க, வணக்கம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து நிறைய பேர் பார்வையிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எல்லார் தரப்பிலும் வந்துட்டு உருவாக்கின ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆளுநர் உரையிலிருந்து இன்னைக்கு பதிலுரை வரைக்கும் ஒரு முதற்கட்ட பார்வைன்னு இருக்கும் இல்லையா, அதை சுருக்கமா உங்க 2 தரப்புல இருந்தும் கேட்க நினைக்கிறேன். முதல்ல திமுக தரப்புல இருந்து திரு ராஜீவ்காந்தியிடம் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சுருக்கமா இந்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை. புதிதாக ஒரு அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. மக்கள் மன்றத்தில் ஒரு 45 நாளாக பேசாத முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி பதிலுரை பேசியிருக்காரு. பல மரபுகள் மீறப்பட்டு மக்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட திட்டங்கள் ஏதாவது இருக்கும் என்று இருந்தவர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சியிருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய ஸ்கிரிப்டை, ஒரு பிக் சினிமாவை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. மக்கள்கிட்ட வரும்போது தான் அது ஃப்ளாப்பாக இல்லை ஓடுமான்னு தெரியும். என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய சினிமா பார்த்தது போல் இருக்கிறது. அதை பார்க்குற ஆர்வத்தில் தான் இத்தனை ஆண்டு காலமாக வெளியே இருந்து பார்த்த மக்கள் நீங்கள் சொன்னது மாதிரி சரி உள்ளே எட்டி பார்ப்போம், உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு எட்டி பார்த்துருக்காங்க. அதனால் வியூவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த வியூவர்ஸ்னால்
ஒரு ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசி முடித்தவுடன் நீங்கள் சட்டமன்ற கூடி ஒரு ஆளுநர் உரைக்கு பின்பு வருகிற போது எந்த அறிவிப்பும் இல்லாமல் வெறும் கோஷங்களாக வெறும் வெற்று வசனங்களாக முடிஞ்சிருக்குன்னா இதுதான் முதல் கூட்டத்தொடராக நான் பார்க்கிறேன் என்னுடைய அறிவு கேட்டியவையில். என்னை பொறுத்தளவில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்லாட்டுக்கான ஒரு படம் முடிஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு படத்தை மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்து காமிப்பான்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக அதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்பினா, தனிமனித மாண்பு என்பதை கடந்து இதுவரை தமிழ்நாடு என்றால் இந்திய அரசியலில் எல்லா மாநிலங்களும் பார்த்து கற்றுக்கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. முதல்வர் அவர்கள் போய் டெல்லியில் போய் பிரதமர் அவர்களை பார்க்கிற போது இந்தியாவில் 2வது பொருளாதாரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், பாதுகாப்பான சட்ட ஒழுங்கை நாங்கள் வைத்திருக்கிறோம், இந்தியாவில் வளர்ந்த மாநிலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான விதையை திராவிட இயக்கங்கள் போட்டது. இந்த திராவிட இயக்கத்தின் நீட்சியா இல்லையா என்பது வாதம் வேறு. அந்த மாண்பையாவது குறைந்தபட்சம் காப்பாற்றிருக்க வேண்டும். தமிழ் மாண்பை சிதைத்து, தமிழ்தாய் வாழ்த்துடைய மாண்பை சிதைத்து தான் ஒரு சட்டமன்றம் கூடியிருக்கிறது. முதல்வரை பாராட்டினா பரவாயில்லை, ஆனால் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆளுநரை பாராட்டுகிறார்கள். திசை எது என்பது வழிகாட்டட்டும். இந்த சட்டமன்றம் அதைத்தான் உணர்த்துவதாக நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து வைத்த குற்றச்சாட்டும் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டும் ஓரளவு கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஸோ எதிர்க்கட்சியோடைய அந்த குரலாக தான் இருக்குது. முதற்கட்ட பார்வையாக உங்கள்கிட்டலேருந்து நான் அதை எடுத்துக்கிறேன். திரு சூர்யா வெற்றிக்கொண்டன் அவர்கள் எப்படி இருந்தது? அந்த பக்கத்தில் கேட்டு வந்தீங்கன்னா நல்லா இல்லை முடிச்சுட்டு அப்படியே கேட்கலாம். ஆளுங்கட்சி கேட்க மாட்டேங்குது. கண்டிப்பாக கேட்கலாம் சார். ஒரு நல்ல சினிமா பார்த்த மாதிரி இன்றைக்கி மக்கள் காலையில் ஒரு மணி நேரம் தெளிவாக பார்த்தாங்க மக்கள். அதுலேயும் அவர் மறக்கலை. அவர் என்னைக்கு இருந்தாலும் தொழில் தர்மம், அது எப்பயுமே தொழிலை யாரும் மறக்கக்கூடாது. அவர் அங்கேயும் வந்து சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு ஆக்ஷனாவது பண்ணலன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது மைண்டு. அதில் ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதையும் கேட்டுட்டு டைரக்டர்கிட்ட கேட்டுட்டு எதுக்கு எடப்பாடி ப்ரொடியூசர் உட்காந்துருந்தார், அவரை பார்த்து இப்படின்ட்டு உட்காந்துட்டார். யாருக்காக இப்படி சொன்னாருன்னு தெரில. அவன் தான் எடப்பாடி அவர்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டாரா? ஆமாங்க, எதுக்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்தா இவர் எப்படின்னாரு, ஷூட் முடிஞ்சிருச்சு, கேம் முடிஞ்சிருச்சு, உட்காந்துட்டார். எல்லாத்தையும் நேற்று பேசிட்டு அவர் நேற்று பேசி முடிச்சிட்டோமேனு வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் தான் தெரியுது அடுத்த ராத்திரியில் ஒரு எம்எல்ஏ மந்திரி ராத்திரி ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்திருக்காருன்னு. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் சபையில் பதிவு அவர் பேசிகிட்டு இருக்கும் போது தான் எந்திரிச்சு போனாருங்கிறத பார்த்து மன்னிக்கிறீங்க. அவர் போய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் பேச ஆரம்பித்து பேசிகிட்டு இருந்திருக்கார். சபாநாயகர் வந்து இப்போ சிஎம் முடித்ததுக்கப்புறம் வாய்ப்பு தரேன்னு சொன்னது மாதிரி அப்போ எது சொல்லலை, அவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் ஆளுங்க போனது. இந்த கூட்டத்தொடரில் எந்த ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒரே ஒரு கருத்து, இந்த லாண்ட் ஆர்டரை பற்றி ரொம்ப தெளிவாக முதல்வர் விளக்கிட்டார். அதில் எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, உங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பர்மனெண்ட்டாக டிஜிபி போடலை, அதால் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஆனால் நான் பர்மனெண்ட்டாக போட்டதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாகவே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்கள் ஆட்சியில் நீங்கள் டிஜிபி பர்மனெண்ட்டாக போடாதனால ஏகப்பட்ட இது மாதிரி கஞ்சா விற்றுருக்காங்க, பாலியல் பழத்தை நடந்து இவ்வளோ ஓடி இருக்குது. பட் இப்போ நான் போட்டதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அதாவது அப்படிங்கிறது எனக்கு புரியும். 2 பேரோட குற்றச்சாட்டையும் நான் வந்துட்டு முதல் கட்ட கருத்தாவே எடுத்துக்கிறேன். இங்கே வந்து முதல்ல அவங்க வந்து இது சினிமா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அதே தான் வெளில வந்து சொன்னார். ஆக்ஷன் கட் சொல்லி தான் இது வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லை, எதிர்பார்த்த எந்த நலத்திட்டங்களையும் வந்துட்டு இன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக வந்துட்டு ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருக்குது சட்டசபை அப்படிங்கிறதான் அவங்க தரப்பில் வைக்கிற குற்றச்சாட்டு. இதுக்கு உங்களுடைய கருத்து முதல்ல விவேக் அவர்கள். இல்லை, 2021 2026 வரை எடுக்கப்பட்டது ஒரு மிக நீண்ட விளம்பரப்பட ஆட்சி. அந்த விளம்பரப்பட ஆட்சி வந்து முடிந்து போயிருக்கிறது. அதனால் வந்து அவர்கள் அந்த கண்ணோட்டத்தில் இருப்பதனால இது சினிமா மாதிரி தெரியுது. சினிமா மாதிரி யாருக்கு தெரியுதுன்னா, கதாபாத்திர சிக்கல் இருப்பவர்களுக்கு தான் தெரியுது சினிமா மாதிரி. எந்த ரோலில் ஃபிட் ஆகிறதுன்னு தெரியாமல், ஏன்னா மிக நீண்ட காலமாக துணை நடிகர் சந்தானத்துக்கு துணை நடிகராகவே இருந்தவர் திரு உதயநிதி அவர்கள். அதனால் வந்து அவங்களுக்கு பர்சனல் அட்டாக் வேணாம் நினைக்கிறேன். பர்சனல் அட்டாக் வேணாம். அவர் வந்து மிக நீண்ட காலமாக அதுக்குள்ளே இருந்தவர். மீண்டும் அவர் சினிமாவுக்கு நடிக்க போவதற்கான பேச்சு இதுதான் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இன்னும் அந்த செய்திகளையும் வந்து மறுக்கலை. அதனால் அவர் வந்து அந்த பார்வையில் இருந்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 2026 நடந்தது அப்படிங்கிறது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டவர்கள் தெரியும். நீங்கள் வந்து ஜென்சி தலைமுறையினுடைய அரசியல் எழுச்சி உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. 2023, 24, 25, 26 தொடங்கி பல தெற்காசியாவினுடைய பல பகுதிகளில் பல மாநிலங்களில் அந்த இது நடக்குது இல்லையா? அதை குறித்து ஒரு பெரிய விவாதம் இந்தியாவிலும் போகுது. அந்த மாற்றம் வந்து இங்கே வருமா, இங்கே வந்து ஜென்சி தலைமுறை அந்த மாதிரி வீதிகளில் இறங்கி போராடுமா, அந்த மாதிரி போராட்டத்தின் வழியாக ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்னு. இப்போ வடக்கில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற மாதிரியான இதெல்லாம் நடக்குது. ஆனால் 26 தமிழ்நாட்டில் நடந்தது என்பது
என்பது ஒரு சர்வதேச முன்னுதாரணம். ஜென்சி அரசியலுடைய உணர்வுகளையும், ஜென்சி அரசுடைய உணர்வுகள் அதுக்கு சர்வதேச அளவில் வந்து 3 பிரதானமான 3 இது இருக்கு. ஒரு பேசிக் லைன்ஸ் மாதிரி இருக்கு. தலைமையில் இருக்கவர்கள் ஊழல் செய்யக்கூடாது, ஆட்சியினுடைய தலைமையில் இருக்கவர்கள் ஊழல் செய்யக்கூடாது, கிளைமேட் கிரைசிஸ் மாதிரி இயற்கை வள சுரண்டல் மாதிரியான விஷயங்களை வந்து அனுமதிக்க கூடாது, பொருளாதார தன்னிறைவு பாதுகாப்பு. இது 3ம் தான் வந்து உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி எழுச்சியினுடைய அடிப்படையான லட்சியங்களாக இருக்கு. அந்த அடிப்படை லட்சியங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி வந்து 26 இங்கு அமைந்திருக்கிறது. இந்த 40 நாட்களுக்குள் அதை அவர்கள் உறுதிப்படுத்த ஜென்சி வாக்களித்ததனால் மட்டும்தான் தாவேகா ஆட்சியில் அமைக்கிறது. அந்த உணர்வுகளை 100 ஆண்டுகளாக இங்கு உழைத்து உருவாக்கிய திராவிட இயக்க சுயமரியாதைக்கு அரசியலின் வழியாகவே விஜய் அவர்கள் கைப்பற்றி காட்டியிருக்கிறார். பெரியார் அண்ணா பெயரை சொல்லி, பெரியார் அண்ணா காமராஜர் பெயரை சொல்லியே அந்த உணர்வுகளை திருப்திப்படுத்த முடியும் என்று ஒரு முன்னுதாரணத்தை நடத்தி காட்டிருக்கிறார். இது இந்திய அரசியலுக்கும் சரி, சர்வதேச அளவிலும் சரி ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இன்றைக்கு அதை பத்தி அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க தயவுல தான் இன்னமும் வந்து தாவேகாவின் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகள்ல வந்துட்டு உங்க கூட சட்டமன்றத்திலே அவர் வந்து பதில் சொல்லுகிறார். எதிர்க்கட்சிகள் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுகிறார். அந்த எதிர்க்கட்சிகளை எந்த எதிர்க்கட்சிகள் வந்து அதாவது அவர்கள் கூட இந்த கூட்டணி கட்சிகள் வந்து நாங்கள் சொல்லி ஆதரவு கொடுத்தோம் என்று திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினாரோ, அதே கட்சி தலைவர்களை இன்றைக்கு அவர்களுடைய அபிஷியல் பேஜிலேயே முரசொலியிலேயே விமர்சித்த வரிசையாக எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் கேள்வி கேட்டால், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எரிகிறது. அவர்கள் சுயாதீனமாக நாங்கள் முடிவெடுத்தோம், நீங்கள் திமுக அதிமுக கூட்டு சேர்ந்து நடத்திய பேரத்தை விரும்பாமல் மக்கள் தீர்ப்புக்கு மதிக்களிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தாவேகாவை ஆதரித்தோம் என்று சொல்வதை இவங்களால ஏத்துக்க முடியல. ஆனா அப்ப வரைக்கும் அவங்க முதல் தடவை அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்க கூட்டணி கட்சியில தான் இருக்கிறோம், இன்னும் திமுக கூட்டணி இப்பதான் திமுகல இருந்து வெளில வந்திருக்காங்க. அப்ப அவங்க சொல்லும் போது நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. உறுதியாயிருந்தா அவர்கள் முதலில் வந்து அப்படியே நீங்க சொல்ற வாதத்தை அப்படியே வைத்துக் கொள்வோம். முதல்ல திமுக கூட்டணியிலே இருந்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்களை ஆதரிப்போமே, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக, மதச்சார்பற்ற அரசியலை பாதுகாப்பதற்காக ஆதரிச்சிருக்கலாம். இந்த 40 நாட்களுக்கு இடையில நீங்க தக்க வச்சிருக்கலாமே, உங்க கூட்டணியிலே தக்க வச்சிருக்கலாமே. ஆட்சி இவர்களிடம் இருக்கிறது, உங்களை நம்பி உங்களோட கூட்டணியில் இருக்கிறேன்னு சொன்னாங்க, ஏன் உங்களால தக்க வைக்க முடியல? அப்ப உங்கள் மீதான நம்பிக்கை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். பே சண்முகம் இன்றைக்கு சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் ஒரே கட்சியாக மாறி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி அதை மறுக்கலையே, இணைந்தால் என்ன தவறுன்னு தானே கேட்கிறாரு. அப்ப இந்த அவநம்பிக்கையை வந்து திமுக ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு சினிமா இங்க எடுக்கப்படுதுன்னா அதில் வில்லன் கதாபாத்திரத்தில் கர்ணகுடரமாக நடித்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதுதான் அவர்கள் இன்னைக்கு. இப்ப நீங்க அதாவது அவங்களோட இந்த 5 வருட ஆட்சி தான் சினிமா அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது சினிமா கிடையாது, விளம்பரப்படம். 5 வருட திமுக ஆட்சி ஒரு விளம்பரப்படம். அந்த விளம்பரப்படத்துக்கு கலர்ஃபுல் சேர்க்கிறதுக்காக 100 ஆண்டுகளாக இங்கு உழைத்து உருவாக்கப்பட்ட சுயமரியாதைக்கு திராவிட இயக்க அடையாளங்களை அவர்கள் பயன்படுத்தி பார்த்தார்கள். மக்கள் அதை நம்பவில்லை. 26 தேர்தலில் இனி பெரியார் அண்ணா அரசியலை பேசுவதற்கு திமுக லாயக்கப்படாது என்று மக்கள் தமிழகத்தில் தொடர்ந்து பேசலாம். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிற குற்றச்சாட்டுமே ஏற்கனவே நம்ம வந்துட்டு சொன்னேன். இது வந்து கிட்டத்தட்ட இந்த சட்டப்பேரவை நிகழ்வு வந்துட்டு ஒரு சினிமா படம் எடுப்பது போல இருக்கு, கூடிய சீக்கிரம் கேரவன் வந்துடும் உள்ளார அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. நீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை பதிவு செய்யும். எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு உயர்ந்த பொறுப்பு. இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சிக்கு அரசியல் அகராதியில் ஷேடோ கவர்மெண்ட் என்று பெயர். அதிகாரத்தில் இருக்கிற கட்சி ஆட்சியை இழக்கிற ஆபத்து சந்திக்குமானால் எதிர்க்கட்சி தலைவரை தான் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் கூப்பிட வேண்டும். அப்படி ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அதற்கு தகுந்தது மாதிரி அவர் நடந்து கொள்ளவில்லை. ஒரு மட்டமான ஒரு மலிவான விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். ஒரு வீட்டுக்கு சோஃபா போகிறது என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முடிசூட்டப்பட்ட அரசை சோஃபா கவர்மெண்ட், சோஃபா மாடல் அரசு என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்கு அதிக நேரமாகாது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கான எந்த இயல்புகளும் அவரிடத்தில் என்னாலே பார்க்க முடியவில்லை. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். கோவை கம்பன் என்று பேசப்பட்ட கருத்திருமன் வன்மருங்குள் வாழ அரக்கர் நெருக்க அங்கிருந்தார், கண்மருங்கு எழுந்து என்னும் ஓர் துளிவரக் காணா நன்மருந்து போல் நலன் அற உணங்கிய நங்கை மென்மருங்குள் போல் வேரோள் அங்கம் மெலிந்தாள் என்று ஒரு பாட்டை சொல்லி 3 மணி நேரம் விரிவுரை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாளர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அன்றைக்கு சபை ஒரு இலக்கிய மன்றமாகவே திகழ்ந்தது. அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது கருத்திருமன், கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்கு பாடுபட்ட மார்ஷல் நேசமணிக்கு வானமும் சிறகுமாக இருந்த பொன்னப்ப நாடார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது நீல வானத்தை நெற்றி பொட்டாக்குகிற ஆற்றல் பெற்ற அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்.
ஆகவே எதிர்க்கட்சி தலைவருக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் திமுக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினை எல்லா மட்டத்திலும் முன்னிறுத்துவதற்காக இன்றைக்கு அவரை கொண்டு போய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள். 1986 ஆத்தூரில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளையாக ஒன்றிய பெருந்தலைவராக முடிசூட்டப்பட்ட பெரியசாமி 1989 ஆத்தூர் தொகுதியில் நின்று வென்று இன்றைக்கும் அந்த களத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற மக்கள் செல்வாக்கு மிகுந்த பெரியசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்க வேண்டும். திமுக அவரை ஜனநாயகம் இருக்குமானார். இல்ல, இது அவங்க கட்சியினோட முடிவு. அவங்க கட்சியில இருக்கிற மற்ற எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டாங்க. அதை நம்ம விமர்சனம் பண்றதுனால இங்க என்ன ஆக போகுது? ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அப்படி ஒன்றும் எதிர்ப்பாங்க இல்லையே திமுக தரப்புல இருந்து. முடியாது. அவங்க ஏற்கனவே அவர் துணை முதலமைச்சராக போதும் அமைச்சராக போதும் எந்த எதிர்ப்பும் இல்லையே. எதிர்க்க முடியாதுங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு ஒரு பூகம்ப அதிர்வு அங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அது இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சட்டமன்றத்துல அவர் என்ன அவருடைய பேச்சு நேற்று எதிர்க்கட்சி தலைவரா என்ன விமர்சனத்துக்குள்ளானது? எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசி முடிப்பது வரைக்கும் இவருக்கு என்ன அதற்கு முன்னால் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? நேற்று அவர் பேசும்போது அத்தனை அமைச்சர்கள் குறுக்கீடு பண்ணாங்கிறத பார்க்க முடிஞ்சதுல்ல? இல்ல முதல்வர் பேசுகிறார், பேசி இன்னொரு 10 நிமிடத்தில் அவர் முடிக்க போறார். அது வரைக்கும் இருக்க வேண்டிய ஏன் எழுந்திருக்க வேண்டும்? குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி தருகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகரன் விதிகளினுடைய மரபுபடி எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச நான் அனுமதி தருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு இது என்ன அத்துமீறல்? ஆகவே காத்திருப்பதற்கு அவர் மறுக்கிறார் என்றால் சபை நடவடிக்கைகளை ஊனப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டமிட்ட நோக்கம். ஊனப்படுத்த முடியாது. திமுக இன்றைக்கு அந்த பாத்திரத்தை வகிப்பதற்கு தகுதியற்ற கட்சியாக ஆகிவிட்டது. அது போக போக உங்களுக்கு புரியும். அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா தகுதியும் அவரை ஒரு கலைஞனாகத்தான் இன்னும் பார்க்கிறார்கள். இவர்கள் கலைஞனாக இருந்து கலைஞனாக முடியாமல் இந்த களத்துக்கு வந்தவர்கள். அவரை ஒரு கலைஞனாக சிறுமைப்படுத்துவது என்பது ஆரோக்கியமான போக்கல்ல. ஓகே, நான் அந்த கேள்வி அவங்க கிட்டே வைக்கிறேன். அவர் நடிகரா இருந்து தன்னோட பயணத்தை முடிச்சு இப்போ ஒரு கட்சிக்கு தலைவராகி இன்னைக்கு நாட்டின் முதலமைச்சராக ஆயிட்டாரு. இன்னும் நீங்க அவரை திரைத்துறையை சார்ந்தவராகவே பாக்குறது நீங்க திரைத்துறையையும் இந்த இடத்துல சிறுமைப்படுத்துறீங்க. வெளியில இருக்கிற ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, சட்டசபை சினிமா கூடார மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உதயநிதி அவர்களும் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். நீங்க இப்படி ஒரு கம்பாரிசனை வைக்கும் பொழுது சினிமா துறையையும் நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க, இவரையும் ஒரு நடிகராகவே பாக்குறீங்க அப்படிங்கறத ஒரு பொதுவான விமர்சனமா இருக்கு. அதே தான் அவரும் சொல்றாரு. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 2002 செப்டம்பர் மாதம் கோவையிலே ஒரு வீதியிலே நாஞ்சிலார் முழங்குகிறார் என்கிற முழக்கம். ஒரு மாணவனாக ஓடி எங்கள் அன்னை தமிழை தன்னுடைய செந்தமிழால் தீட்டுகிற நாஞ்சிலார்களுடைய பேச்சு, அறிவு தீண்டல், அவருடைய இலக்கிய நடைக்கு எப்போதும் நான் ஒரு ரசிகனாக மாணவராக கேட்கிற தகுதி உண்டு. அவருடைய அரசியலை தமிழக வெற்றிக்கழகத்துக்கு பொறுத்துகிறார், அவருடைய அறிவை தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கொடுக்கிறார். காரணம் அந்த கட்சியை அங்கீகரிக்கிறது, மரியாதை கொடுக்கிறது, மகிழ்ச்சி. ஆனால் எதிர்க்கட்சி தலைவருடைய தகுதி குறித்து கோவாராண்டாக குறித்து கேட்குகிற அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு 30 ஆண்டு காலமாக எப்படி வீட்டுக்குள்ளே போகணுன்னு இன்றைக்கி அவரே சொல்கிறாரு. நீங்கள் சொல்ல, நான் சொல்ல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டசபையில் 30 ஆண்டு காலமாக ஒவ்வொருத்தர் வீடுகளுக்கும் போவதற்கு நான் எடுத்த மனக்கடல், என்னுடைய உயரிய இலக்கு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். மகிழ்ச்சி. யாரையும் தொழிலாக நான் கூட இப்பவும் சொல்கிறேன், அவரை என்னை வழக்கறிஞர் என்று அழைப்பது போல் அவரை நடிகர் என்று அழைப்பது ஒன்றும் தவறல்ல. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் துணை நடிகரா இல்லை காமெடி நடிகரா வில்லு நடிகரா, அது சினிமா கதாபாத்திரம் விருது விட்டு போகட்டும். நான் ஒப்பீட்டுக்காக எதிர்க்கட்சி ஒப்பீடு என்ன சொன்னால், நான் சில ஒப்பீடுகளை சொல்ல விரும்புகிறேன். தன் வீட்டு தோட்டத்தில் எது விளைகிறதோ இல்லையோ, தன் வீட்டில் உலை வேகிறதோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டுக்கான உலையை வேக வைத்து எல்லோரும் உணவருந்த வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன் வயிறு பசியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டை பசியிலிருந்து போக்க வேண்டும் என்றவர் ஓமந்தூரார். அவர் முதலமைச்சராக இருந்தார். கர்ம வீரர் காமராஜர் தன் பிறந்து வளர்ந்த வருகைக்கு நீர் கொடுக்க முடியுமோ இல்லையோ, தன் தாயுடைய கனவை நிறைவேற்ற முடியுமோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு நீர் கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டை ஒரு மாவட்டம் செலுத்த மாகாணமாக சென்னை மாகாணமாக மாற்ற வேண்டும் என்று ஏறத்தால் அரசியலில் 6 நூற்றாண்டு காலம் நின்று தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வராக நின்று மறைந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அன்னை தமிழுக்கு தீங்கு வந்தபோது சாமானிய மக்களை, உடன்பரப்புகளை வா, தம்பிகளை வா, தரணியாள வா என்று தெருத்தெருவாய் அலைந்து தந்தை பெரியாரின் கொள்கைகளை பேரறிஞர் அண்ணாய் தீந்தமிழாய் திரட்டி அண்ணன் நாஞ்சிலார் போன்ற தம்பிகளையும் திரட்டி ஒரு ஆட்சியை கொண்டு வந்து முதலமைச்சராக நின்ற பேரறிஞர் அண்ணா.
தன் அண்ணன் சொன்ன கட்டளையை அடியோடு ஏற்று சமூக விழிப்புணர்வு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக நின்று தேடி செய்து தமிழ்நாட்டின் அடையாளமாக தமிழினத்தின் தலைவராக உயர்ந்து நின்ற தலைவர் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடியிலே நின்று அந்த கொள்கைகளை தெருவாய் பரப்பி பாடி எழுதி திரைத்துறையில் நின்று அந்த கட்சியின் உறுப்பினராக நின்று முரண்பட்டு நின்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகி திரைத்துறையில் நின்ற மரியாதைக்குரிய அன்றைய புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் நின்று அந்த கட்சியை கைப்பற்றியோ இல்லை அந்த கட்சியோடு இருந்து வந்தோ கட்சிக்காக நின்று பாராளுமன்றத்தில் நின்று வாதாடி கொள்கை பரப்பு செயலாக நின்ற செல்வி ஜெயலலிதா. அதிமுக எங்கள் கட்சிக்குள் நின்று அவர் சொன்னது போல் பெரியசாமி ஐயாவை ஒப்பிடுகிற அளவிற்கு கூட தன்னுடைய கட்சி வரலாற்றை வைத்திருக்கிற ஐயா பழனிசாமி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக ஏகோபித்த ஆதரவை பெற்று தளபதியே வா தலைமையேற்க வா என்று அண்ணன் உட்பட நாங்கள் உட்பட பல பேர் கூப்பிட்டு வந்திருக்க எங்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்று தம்பி ஜெகதீஷ் சொன்னது போல் ஜென்சி இளைஞர்கள் புரட்சி செய்தார்கள் என்று வந்திருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்கள். அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தி கேட்பாங்கல்ல, நான் முடிச்சிடறேன். மாண்புமிகு விஜய் அவர்கள் இது முதல்வர் ஒப்பீடு, எங்கள் அண்ணன் முதல்வராக வரும்போது ஒப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? அவர் தானே எதிர்கட்சி தலைவர், அதை எதிர்கட்சி தலைவர் ஒப்பிடும்போது அவர் ஒப்பிட்டிருந்தாலும் ஒப்பிட்டிருப்பேன், அவர் ஒப்பிடலை. நான் முதலமைச்சர் ஒப்பீடு வந்துடுறேன். நான் அந்த ஒப்பீடை சிறுமைப்படுத்தலை. நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டு அரசியலில் அவரே இன்னைக்கு தன்னுடைய சுய அரசியலை பற்றி ஒரு ஒப்பெடுக்கிறார். நான் என்ன செய்தோம் தோம்னு இருக்க மகிழ்ச்சி. நான் அரசியலை கொச்சப்படுத்த விரும்பலை. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மரபு இருக்கும். சமூக நீதி தத்துவத்தை தமிழ்நாடு என்னவாக இருந்தது? தமிழ்நாடு என்கிற பெயரை யாருக்கு எதிராக நான் போராடி பெற்றோம்? இந்தியா என்கிற மாநிலத்துக்குள் தமிழ் மொழி பேசுகிற திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் மொழியால் தமிழர், நீங்கள் இனத்தால் திராவிடர் என்று சொன்னபோது சனாதன தர்மம் எங்களை அடியோடு அடித்து சென்னை மாகாணம் என்று பெயர் வைத்துக் கொள் என்று சொன்னபோது தமிழ்நாடு தான் போராடியது. ஹிந்தியை எங்கள் மீது திணித்த போது தமிழ்நாடு தனித்து நின்றது. வீராச்சார இடஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் பேசிய போது தமிழ்நாடு தனித்து நின்றது. சமூக நீதி கோட்பாட்டில், மதச்சார்பின்மை கோட்பாட்டில், இங்கு இருக்கக்கூடிய மொழி கோட்பாட்டில் தமிழ்நாடு தனித்து நின்ற போது எந்த போராட்ட காலத்திலும் தம்பி சொன்ன ஜெகதீஷ் ஜென்சியா இருக்காரு, விவேக் ஜென்சியா இருக்காரு, எங்க அண்ணன் எங்களுக்கு மூத்தவர் அன்றிருக்காரு, எங்க அண்ணன் சூர்யாவும் அவங்க அப்பா வெற்றி கொண்டானும் எங்க தலைவர்ண்டாங்க. மரியாதைக்குரிய விஜய் எங்க அரசியல் எடுத்தார்? நான் இன்னைக்கு சொல்றேன், இப்பவும் சொல்றேன், திரைக்கவர்ச்சி என்று சொன்னால் அவருக்கு கோபம் வரும். திரைப்பின்பம், ஒற்றை திரைப்பின்பத்தை தவிர திரையில் நன்றாக நடிக்கிறார், பேசுகிறார் என்கிற திரைப்பின்பத்தை தவிர அரசியல் பின்பத்தில் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் அன்றைய நடிகர் விஜய் அவர்கள் செய்த தாக்கம் என்ன? ஒப்பீட்டுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஒப்பீடு என்று வருகிற போது நீங்கள் எதிர்க்கட்சிகள் ஒப்பிடுகின்றால் நான் ஒப்பிட தயாராக இருக்கிறேன். 30 ஆண்டு கால வரலாற்றில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? ஏதோ காக்கா உட்கார பணம்பர விழுந்த கதையா உங்க 30 ஆண்டு கால சினிமா அரசியல்ல ஒரு பெருவெடிப்பு இல்ல. இப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு விமர்சனம் வருது. இது அவருடைய வெற்றியை வந்துட்டு நீங்க வந்து சொல்லும் பொழுது, விமர்சிக்கும் பொழுது மக்களை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கறதா அவங்களோட விமர்சனமா இருக்கு. இதையே அவங்க கிட்ட கேட்கலாம். இல்ல ஒண்ணு பதில் நான் சொல்லிடுறேன். மக்கள் ஓட்டு போடாம எப்படி இது நடந்திருக்கும்? மக்கள் விரும்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரும் பீப்புள் மேண்டட் பெரும்பான்மை வென்றாதான் மக்கள் விஜய் முதல்வராக கூடாதுன்னு இருக்கார்கள். ஆம், மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக கூடாது, மக்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக கூடாது, மக்கள் சீமான் முதல்வராக கூடாது, மக்கள் தனியாக சுயேட்சையாக இருந்த மன்சூர் அலிகான் முதல்வராக கூடாது, மக்கள் விஜய் முதல்வராக கூட முடிவு செய்திருக்கார்கள். நீங்க யாரு? முடிவு பண்ணிட்டாங்க. விஜய்க்கு யார் முடிவு பண்ணது? மைனாரிட்டி ஆட்சி வந்து பண்ணுச்சுல, இதே மாதிரி தானே திமுக. பெரும்பான்மைங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. மேடம் ஒரு சார் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்னா நான் அதுக்கு ரெடியா இருக்கேன், நான் வாதிக்கு தயாரா இருக்கேன். கூட்டணிக்கு முன்பு கூட்டணிக்கு பின்பு குதிரை பேரமா சோபாவா இல்லை அது பணமா அது சாதியா மதமா மொழியா? பீப்புள் மேண்டேட் நீங்க எடுத்தீங்கன்னா பீப்புள் மேண்டேட் 118 சீட்டை கொடுத்தாங்களா இல்லையா? யாருக்குமே கொடுக்கல. நீங்க சட்டத்தை சொல்லலாம், மரபினருக்கு இதுவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான். அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒன்று தனிப்பெரும்பான்மை கட்சி, இல்லைனாக்கா தனிப்பெரும் கூட்டணியாக இருக்கக்கூடாது, இல்லைனா யாருக்கு வந்து தனிப்பெரும் கட்சியாக இருக்கோ அவர்களை தான் அழைக்கணும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மக்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்களை தான் ஆதரித்திருக்கிறார்கள். இது என்ன ஒரு வாதம்? வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக அதிகாரிகள்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு 3 வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த வாய்ப்புகளில் வந்து விஜய் அவர்கள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த வாய்ப்பை தான் இவர்கள் திருட பார்த்தார்கள். இதில் இன்னொன்று சொன்னார் இல்லையா, அவர்கள் என்ன அரசியல் பங்களிப்பு இருக்குன்னு. இன்றைக்கு அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையே வந்து அதை தான் சொல்றாரு. தொடர்ந்து அவரை சுற்றி அரசியல் இருந்திருக்கிறது. அரசியலின் மையத்தில் அவர் வந்து இருந்திருக்கிறார். 2007 8 அவர் ஒரு 10 ஆண்டு காலம் சினிமா பயணத்தை தொடங்கியது. அவர் கொடுக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒவ்வொரு முதல்வர்களும் ஆல்ரெடி வந்து அந்த கட்சி பணியில தன்னை ஈடுபடுத்தி அந்த கட்சியில வளர்ந்து இயக்க பணிகள் இருந்தார். விஜய் மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நிகராக நீங்க அது பதில் சொல்லுங்க. கேட்டறேன், பதில் சொல்லுங்க. விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நிகராக இங்க மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், யாருக்கும் தெரியாதது இல்லை.
திராவிட இயக்கமே வந்து எம்ஜிஆருடைய நற்பணி மன்றத்தை, ரசிகர் மன்றத்தை எல்லாம் கட்சிக்குள் அரவணைத்து வளர்ந்த ஒரு அமைப்பு தான் வந்து. கடந்த 50 ஆண்டு காலத்தில் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நிகராக நற்பணிகள் செய்த இன்னொரு நடிகருடைய மன்றத்தை நீங்க காட்ட சொல்லுங்க. நடிகர் மன்சூர் அலிக்கான ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு. இன்னைக்கு நடிகர் பாலா ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு. நடிகர் அஜித் ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு. ஏன் எங்க ஊர்ல முடிச்சிருங்க. நடிகை என் மரியாதைக்கு அக்கா குஷ்புக்கு ஒரு ரசிகர் மன்றம் இல்ல. இது வந்து இழிவுபடுத்துற வேலை. கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை சார். பொலிட்டிக்கலி விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் மன்றத்தில் கொடியை பிடிச்சி தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனை, நதிநீர் பிரச்சனைக்கோ, மொழி பிரச்சனைக்கோ, விலைவாசி பிரச்சனைக்கோ, இங்கே அரசியல் பிரச்சனைக்கோ ஒரே ஒரு அரசியல் போராட்டத்தை விஜய் மக்கள் மன்றம் நடத்தும் காலத்தில் ரசிகர்களாக நாளைக்கு கொட்டாங்குச்சிங்க நடிகருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு சார். கொட்டாங்குச்சி ரசிகர் இருக்கு, பாலாவுக்கு ரசிகர் இருக்கு, ராஜீவ் காந்தி படத்தில் நடிச்சிருக்கேன், ஜென்டில் உமன் எங்க ஊர்ல போஸ்ட் ஒட்டிருக்கான், வருங்கால நட்சத்திரமே இது மக்கள் இயக்கமா மாறி இருக்கு. என்ன பண்ணீங்க? மக்கள் இயக்கம் சோறு போடுறது, தண்ணி ஊத்துறது, மரம் வர்றதுமா? அது என்ஜிஓ பண்ணிடு சார். அது என்ஜிஓ பண்ணிடும். அது என்ஜிஓ வேலை. என்ஜிஓ வேலை போட்டி கிடையாதீங்க. உங்களோட பணம் இருந்தா, காசு இருந்தா ஒரு வேலைக்கு சோறு வாங்கி போடலாம், தண்ணி ஊற்றலாம், சாக கிடந்தா மருந்து வாங்கி கொடுக்கலாம். அது என்ஜிஓ வேலை. பொலிட்டிக்கலா இந்த அரசியல் சட்டத்தின் மீது தாக்குதல் வந்த போது இந்த மக்கள் மன்றம் என்ன பண்ணுச்சு? நான் கேட்பது, இந்த மொழியின் மீது சிக்கல் வந்த போது, மாநிலத்தின் மீது சிக்கல் வந்த போது, நீராதார பிரச்சனை வந்த போது, இடஒதுக்கீடு பிரச்சனை வந்த போது, சனாதன சிக்கல் நீங்க சொன்ன போது, இத்தனை பிரச்சனைகளில் ஒரே ஒரு ஸ்டாண்டு, விஜய் குரல் மட்டும் அறிக்கை காட்டாதீங்க. உங்கள் மக்கள் மன்றம் நாகப்பட்டினத்தில் நடந்த பட்டினி போராட்டத்திற்கு தலைமை தாங்கியது எந்த பிரச்சனைக்காக? சிறப்பு பேச்சாளர். எந்த பிரச்சனைக்காக? ஈழத்தமிழுடைய வாழ்வுரிமைக்காக. ஒரு அறப்போரத்தில் அவர் தலைமை தாங்கியது எதற்காக? ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் அவர் முகம் காட்டியது எதற்காக? ஒரு கட்சி அரசியலில் இருக்கிறவர் காட்டுகிற தீவிரத்தை ஒரு சினிமாவில் இருக்கிறவர் காட்ட முடியாது. அந்த எல்லைக்கு அவர்கள் போக முடியாது. ஆனால் அவர் அந்த உணர்விலேயே இருந்தார் என்பதற்கு அவருடைய கட்சியினுடைய பேரே ஒரு காரணம். இல்ல, இப்ப சிறை மரணங்களுக்காக வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு போராட்டத்துல ஈடுபட்டீங்க. அது மாதிரி எந்த ஒரு போராட்டத்திலயோ எல்லையோ முன்னெடுக்கலங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இல்லை, அதில் அந்த உணர்வோடு தான் இருந்திருக்கிறார். விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறியதற்கு பிறகு அது இன்றைக்கு அம்பத்தூரில் இன்னைக்கு இருக்கு. கண்விழிக்காத கிராமங்களில் அவர்கள் இரவு நேர பள்ளிகளை நடத்தினார்கள். பால், முட்டை, ரொட்டி திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தார். அதான் அவங்க சொல்றாங்க என்ஜிஓவே அது பண்ணுவாங்க அப்படிங்கறாங்க. என்ஜிஓ பண்ண முடியாது. இன்னைக்கு ஆலங்குளத்தில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் தினசரி 300 பேர் சாப்பிடுகிறார்கள். விஜய் மக்கள் இயக்கம் தான் அதை தொடர்ந்து ஆண்டு பலவாக நடத்தி வருகிறது. ஆலங்குளத்தில் நடத்துகிற அந்த தம்பி இன்னைக்கு அதை சுரண்டையில் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கெல்லாம் விளம்பரம் செய்வதில்லை. இவர்கள் 700 கோடி ரூபாய் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இவர்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும் 700 கோடி ரூபாய் செலவழித்த ஊதாரி கூட்டம் இந்த கூட்டம். வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் ஊதாரிங்கிறது ஜனநாயக முறைப்படி உள்ள சொல்லுதான். வாய்ப்பு கிடைக்குமான சபாநாயகத்தை வாய்ப்பு கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கள் அண்ணன் அவர் சீனியர். அவர் என்ன பேசினாலும் அவரோட வளர்ப்பு தான், நாஞ்சில் சம்பத்தனோட வளர்ப்பு தான் நாங்கள்லாம். எங்களை யாரால வருத்தம் இல்லை. ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன அழகாக ஆரம்பித்தார். தமிழே என் உயிரேனார். ராகுல் காந்தி சார், நான் சூர்யா வெற்றி கொண்டாடினா, தம்பி விவேக்குனார். அண்ணன் பாருங்க, தமிழே என் உயிரேனார். இதுதான் இந்த திராவிட பாரம்பரியம். எங்களோட வரலாறு இப்படி உதயமானது தான். ஆனால் தமிழே விட்டுட்டீங்களா சார்? தமிழே என் உயிரேன்னு சொன்ன இவருக்கு நான் எப்படி பதில் சொல்லலாம்? முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இப்படிலாம் தமிழே அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் நிறுத்திடுங்கன்ட்டார். இதை யாரை சொன்னார் இன்றைக்கி முதலமைச்சர்? நான் கேட்குறேன், அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை சொன்னாரா? இது அவருக்கு பொருந்துமா? இவர் வாயால் தான் தமிழே என் உயிரேன்னு கத்தனவரில் இவரும் ஒருத்தர், எங்கள் அப்பா மாதிரி. இந்த தமிழே உயிரேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் இனிமேல் விட்டுருங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது அண்ணனுக்கு பொருந்துமா? ஒரு கேள்வி தான். நான் அதுக்கு மேலே போகல. தம்பி சொன்னார், அவர் அழகா தக்க வைக்க வேண்டியதானே உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம். ஏன் தம்பி நீங்கள் திருடன் வரான்னாங்கன்னா வீட்டை பூட்டிட்டு படுத்துருக்க முடியும்? அதவே செவரேறி குச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டு போகிற மாதிரி அப்போ ஒத்துக்கிறாரா? நான் தூய சக்தி இல்லை, நானும் தூய சக்தி தான், நான் ஜோசப் விஜய் இல்லை, நான் பிஷப் விஜய்னு ஒத்துக்குவாரா?
பாவ மன்னிப்பு. எவன் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நான் பாவ மன்னிப்பு கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு தான் பிஷப்பு. அதனால் அவர் இப்போ பிஷப்பு விஜயாக மாறுறாரு. சரி, அது கூட பரவாயில்ல. இப்போ அவர் பேசும்போது சொன்னார், சமூக நீதியை பற்றி பேசுகிறீர்களே, எங்களைப் போல சமூக நீதி உண்டா? பட்டியலினத்திற்கு எவ்வளோ மந்திரி கொடுத்துருக்குறோம். இப்போ என்னப்பா அவங்களாம் பட்டியலினம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் மந்திரி பதவி கொடுத்தீங்களா? இல்லை, நான் திரும்பி கேட்குறேன், நாங்கள்லாம் மந்திரி ஆக்கிட்டு தான் அது என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் இவங்க பட்டியலினத்துக்குன்னு தனியாக ஒதுக்கி பட்டியலினத்தை தனிமைப்படுத்தி பட்டியலினத்தை ஓரங்கட்டி அதை அடையாளப்படுத்துறதுக்காகவே இன்றைக்கி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பட்டியலினம் என்று பேசுவது முக்கியமல்ல. 8 பேருக்கு பட்டியலினத்தில் மந்திரி கொடுத்துருக்கோம். அப்படின்னா தனியாக சேர் போட்டு உட்கார வச்சுருப்பீங்களா? அப்படி தானே அவர் பேச்சு இருந்தது. இதை வந்து பேசலாமா? நீங்கள் ஒரு சமூக நீதி பாதுகாக்கிற ஒரு பின்னால் 5 படை தலைவர்களை வச்சுருக்க நீங்கள், ஊழலை நான் ஒழித்து விடுவேன், ஊழல் இல்லாமல் பார்த்து விடுவேன், நாங்கள் தொட்டவனை விட மாட்டோம், தொட நினைத்தவனை விட மாட்டோம். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்பா. எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார்லண்ணே, பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சுட்றேன்ட்டாருப்பா. ரைட்டு, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் பார்ட்டி எது ஃபண்டு எதுன்னு கூட எங்களுக்கு சொல்லலை. அது முடிஞ்சால் நீங்கள் நாளைக்கு கூட அறிவிச்சுக்கோங்க. நான் கேட்குறது, டாஸ்மார்க்கிலிருந்து கட்சி நிதி என்று வந்த அந்த பணத்தை எல்லாம் இப்போது அரசு கஜானாவுக்கு திருப்பி விட்டுருக்கிறோம். இது அவர் தானே சொன்னார். நான் கேட்குறேன், ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கட்சிக்கு நிதி கொடுக்க போகிறான்? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க போகிறான்? எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுப்பான்? யாருக்கோ ஒருத்தருக்கு நான் ஃபேவர் பண்ணுவேன், பண்ணால் தான் என் பார்ட்டிக்கு அவன் ஃபண்டு கொடுப்பான். இல்லையா அவன் நடத்துகிற தொழிலுக்கு என் மேலே என்னால் அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஏதோ ஒன்றுக்கு என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஃபண்டு கொடுப்பான். அந்த ஃபண்டை நான் ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா யோக்கியமான முதலமைச்சர். அதையெல்லாம் இனிமேல் அரசாங்கமே வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு உலக வரலாறுல அரசாங்கம் ஒயிட்லேயே லஞ்சம் வாங்குறது இப்போ தான். கேட்கலாம் திரு விவேக் அவர்கள் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. கடைசியாக எழுப்பின கேள்வியும் இங்கே முக்கியம். அதில் குறிப்பாக வந்துட்டு ஒரு குட்டி கதை சொல்கிறேங்கிற பேரில் முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் வந்துட்டு இங்கே காமிச்சிருக்கிறார், குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அது வந்து முதல்வருக்கு அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த கேள்வி ஆரம்பிக்கும். அது முதலமைச்சருக்கு அழகுதான். எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகென்றால் முதலமைச்சர் பேசியது முதலமைச்சருக்கு அழகுதான். சபையில் ஒருத்தர் இல்லவே இல்லை, அவரை பத்தி நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசணும்? அவரை வேணான்னு சொன்னாரு, இருந்து கேட்டிருக்க வேண்டியதானே, கேட்டு திருப்பி பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே. அவரை அவங்களை எழுந்து போக சொன்னாரு. அவர் இருங்க, சபாநாயகர் தானே சொல்றாரு, இருங்க முதலமைச்சர் பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வர தருகிறேன், அது பிறகு நீங்க கேளுங்க தானே சொன்னார். அவராக தான் எழுந்து போகிறார். அதனால இது இல்ல, இது அவரோட இது இருங்க இது ஒரு ஆரம்பிக்கும் போதே பேசிட வேண்டியதானே. முக்கியமான சீன் அது. ஆரம்பிக்கும் போதே பேசிட வேண்டியதானே. ஓ, டைட்டில் கடைசியில் வந்து வில்லனை கடைசியில தான் போட்டு தள்ளணும். வில்லனை கடைசியில போட்டுறதுக்காக அப்ப வச்ச ஷாட் அது வந்து அந்த ஷாட்டை கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணிருந்தோம். அந்த நேரத்துல வில்லன் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இப்ப வில்லனை தேடிட்டு இருக்கோம், வில்லனை கண்டுபிடிச்சு கரெக்ட்டா போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சட்டமன்ற அந்த காட்சி வரும். அப்ப அவர் ஒத்துக்கிறாரு, சட்டமன்றம் இல்லைங்க, அது ஷூட்டிங் ஸ்பாட். அவர் தான் எதிர்பார்க்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அடுத்த படங்கள் நடிப்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால அவர் அந்த நினைப்பிலே இருக்கிறார். அந்த செய்திகள் எல்லாம் அவர் வந்து மறுக்கல. சட்டமன்றமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் பெரிய ஹீரோ, மாபெரும் ஹீரோ, ஒரு வசூல் சக்கரவர்த்தி, அவர் நடிக்கிற படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறார் போல எதிர்க்கட்சி தலைவர். வரட்டும், நடிக்கட்டும், அது பிரச்சனை. எனக்கு கூட ஒரு ஆசை தான் மேடம். என்னன்னா, இப்ப நாயகர் முதலமைச்சர் கூட சட்டமன்றத்தில் ஆடலாம், எனக்கு ஆசையா இருக்கு. பேசலாம் குறுக்கீடு இல்லாம முடிச்சிருங்க. இல்ல அது என்னன்னா, முதல்ல அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் சிலது இப்ப நீங்க அவங்க வந்துட்டு சினிமா ஷூட்டிங்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பேசுறதும் அப்படித்தானே இருக்கு, அதுக்காக தான் கேக்குறேன். இல்ல அவர்கள் அதைதான் எதிர்பார்க்கிறார். இல்ல என்னன்னா, நீங்கள் அரசியல் மொழியில் பேசினால், நீங்கள் அரசியல் விவாதத்துக்குள் இழுத்து சென்றால் அரசியல் விவாதமாகவும் அரசியல் மொழியாகவும் பதில் வரும். நீங்க சினிமா விவாதத்துக்கு தான் இழுத்து போவீங்களா? அந்த மொழியில தான் பதில் வரும். இல்ல நேற்று அவர் அப்படி மொழியில் பேசுகிறீங்களோ, எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சினிமாத்தனமா என்ன விமர்சனம் வைத்தார்? அந்த சினிமாத்தனமாக இருக்கிறது இந்த ஆட்சி தான் அவர் பார்க்கிறாரு. வந்து நீங்க அவர் என்னத்தனமா அவர் பேசுறார், அவர் பேசுகிற மொழி இருக்குல்ல, அவர் பேசுகிற லாங்குவேஜ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான அரசியல் மேம்படுத்தப்பட்ட மொழியா? அது வந்து அவர் ரொம்ப இதா பியானரிங்கா பேசுறாரு. அவர் வரிசையா எல்லா கேள்வியும் வச்சாரு. என்னென்ன அதே கேள்வியில தான் இவர் வைக்கிறாரு. அதே மாதிரியான கேள்விகளையும் பதிலையும் தானே முதலமைச்சர் வந்து அடுக்கிறாரு. என்னுடைய அரசியல் தனி மரபு வந்து என்ன, நான் எப்படி வந்து என்னுடைய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையை கட்டமைத்தேன், அந்த பதில தானே அவர் சொல்றாரு. உங்களுக்கு நீங்க அவைக்குள் இருந்து அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல விரும்பியிருந்தால், பார்ட்டி ஃபண்டை பத்தி கேட்டார் அண்ணா, நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். பார்ட்டி ஃபண்ட் பத்தி சொன்னாங்க, நீங்க அவையில இருந்து கேட்க வேண்டியது பார்ட்டி ஃபண்டுன்னு எங்க இருந்து வருதுன்னு ஆதாரம் கேட்கறாங்களே. இன்றைக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் வரிசையா பேட்டி கொடுக்கிறார்களே.
ஒரு நிமிஷம் சொல்றேன். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து மின்துறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள், வெண்டார்ஸ், கொள்முதல்தாரர்கள் அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். கூட்டத்தில் இருந்து வந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒப்பந்ததாரர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் வந்து பங்கெடுத்து ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். கடந்த ஆட்சிகள் வந்து பல லட்சம் ரூபாய் லஞ்சம் வந்து ஒவ்வொன்றுக்கு பிடுங்கப்பட்டது என்று. நீங்க அங்க டிபிஐ வளாகத்தில் அண்ணன் வந்து சொல்லும் பொழுது சுயமரியாதை இயக்க வரலாறு, திராவிட இயக்க வரலாறு சொல்றதுல எங்கே இருந்து தொடங்குது சுயமரியாதை இயக்க வரலாறு? இல்ல இல்ல அதுக்கு தான் வர்றேன், அதுக்கு தான் கடைசியா வர்றேன். அவருக்கு அந்த 1500 இதை தானே சொல்றாரு வந்து பார்ட்டி ஃபண்ட் நீங்க கவர்மெண்ட்டுக்கு திருப்பி விடுறீங்க. பார்ட்டி ஃபண்ட் கவர்மெண்ட் திருப்பி அவர் வந்து செய்தியை தவறா புரிஞ்சு சொல்றாரு. நான் வரேன் முதலமைச்சர் சொன்னார். வரேன் கட்சி நிதி முதலமைச்சர் சொன்னார். கட்சி நிதி என்ற பெயரில் நீங்கள் வாங்கி கொண்டிருந்த ஊழல் அது என்ன பணம்? அது எந்த துறை சார்ந்த பணம்? அதை நீங்க சொல்லுங்க. அதை நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் என்ன நிதி? நான் சொல்றேன். நீங்க இது ஒரு உதாரணம். எது? மின்துறை ஊழலில் வந்து அங்க ஒப்பந்ததாரர்களை வைத்து கூட்டம் நடத்துகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒப்பந்ததாரர்களாக இருந்தவர்கள் வந்து பல லட்சம் ரூபாய் இந்த ஒவ்வொரு முறையும் ஆண்டுக்கு நாங்கள் வந்து கொடுத்தோம், 400 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து அதில் வந்து கொடுத்தோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு ஆதாரம். சரியா? பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாங்க நீங்க மறுத்தீங்களா? மறுக்கல. ஒரு ஆதாரம் இருங்க. வர சொல்லி முடிக்கிறேன். நீங்க ரெண்டாவது அண்ணன் சொன்னார் இல்லையா, வரிசையா திராவிட இயக்க வரலாறு, சுயமரியாதை இயக்க வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திராவிட இயக்க வரலாறு, சுயமரியாதை இயக்க வரலாறு கட்சி நிதிக்கு முதல்ல சொல்லுங்க. நீங்கள் 1917 வெளியிட்ட பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கையில் இருந்தானே எல்லா வரலாறு தொடங்குது. எதை வைத்து பிராமணர் இல்லாத அறிக்கையை வைத்து இந்த வரலாறு எல்லாம் தொடங்கணும்? சூத்திரனுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், சூத்திரன மக்கள் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான நிதியை அந்தந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய சங்கங்கள் நாமளே அமைத்து அவருக்கு உதவ வேண்டும். இதுல இருந்தானே தொடங்குது திராவிட இயக்க வரலாறு. இன்னைக்கு நீங்க டிஐபிஐ வளாகத்திலேயே பெற்றோர் கழக ஆசிரியர் துணைத் தலைவர் என்ற பெயரில் ஒரு தனி அறையை ஆரம்பித்து ஒவ்வொரு பள்ளிக்கு அனுமதி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இவர்கள் வந்து லஞ்சம் பணம் கொடுத்த நந்தகுமார்ங்கிற ஆர்எஸ்எஸ் கல்வியாளர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இன்னைக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பச்சையா போய் சொல்றாரு. இங்க ஏன் அந்த பொய்யை ஆரம்பிக்கிறாங்கன்னா, மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். சிபிஎஸ்சி குறித்து மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஎஸ்சி நிர்வாக குளறுபடி தாண்டி இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த அரசு ஒன்று அறிவிக்குது, இனிமேல் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான ஒப்புதலை மாநில அரசு கவனிக்க தேவையில்லைங்கன்னு. நீங்கள் மாநில சுயாட்சி பேசுகிற பேரை, இங்கே அண்ணாவின் பேரை பேசுகிற, அண்ணாவின் தம்பிகள் பச்சை குத்தி கொள்கிற, பெரியாரின் வாரிசுகள் சொல்கிற தாவேக்கா இதுக்கு கொந்தளிச்சிருக்குமா இல்லையா? முதலமைச்சர் எடுத்து பேசிருக்கோம் இல்லையா? கல்வி எங்கள் உரிமை, கட்டடத்தை ஒப்புதல் கொடுக்க உரிமையாவது ஒழுங்குபடுத்த உரிமைகளுக்குன்னு கேட்டிருக்க முடியா? கேட்கல. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ அந்த குதிரை வச்சார். இங்கே பாருங்க, ஒரு பிஎம்ஸ்டி பள்ளி வந்துட்டா முடியாதுன்னு சொன்னாங்க, எல்லாரும் போராடினாங்க. இது வரைக்கும் ஹிந்தியே சிபிஎஸ்சிக்குள்ள வரல, இன்னைக்கு ஹிந்தி வந்துருச்சு. இது வரைக்கும் வாய் திறக்கல. இந்த சிக்கலுக்காக நந்தகுமார்ங்கிற ஆர்எஸ்எஸ் சேர்ந்த கல்வியாளர் பொறுப்பாளர்கள் ஒருத்தரை ஒரு அவதூறு வழக்கு, ஆல்ரெடி 420 வழக்கு நிலுவைக்கு ஒருத்தரை நான் லஞ்சம் கொடுத்தங்கிறாங்க. யோகேஷ் காமலியா இருந்திருந்தா இதே யோகேஷ் காமலியா டிவிசி கூப்பிட்டு லஞ்சம் கொடுப்பது கூட்டம், லஞ்சம் வாங்கின கூட்டம், யோகே எங்கடா கூட்டம் கேட்கறமா இல்லையா? அந்த அவதூறு தூக்கிட்டு வந்து திமுக நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாட்டோங்கிற முடிவு எடுப்பாங்களா? சொல்றேன். நன்றிக்கு சொல்றேன். ராஜீவ் காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் ராஜீவ் காந்தி ஒரு பள்ளி நடத்த வேண்டும் விருப்பப்பட்டால் அது சிபிஎஸ்சியா, மாண்டேசரியா, இல்லை எந்த எஜுகேஷன் சிஸ்டமோ அதுக்கு உள்ளதான் போவேன். அரசுடைய கொள்கை முடிவு என்ன? தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு இங்க இருக்கக்கூடிய தமிழ் கட்டாய ஹிந்தி கூடாது என்பது. அது குறித்து முதல்வர் வாய் தந்தாரா? அது பேச சொல்லுங்க. அதாவது தனிப்பட்ட தொழிலையோ நான் குறை சொல்ல, நீங்க இல்லை, நான் இல்லை, யார் வேணா நடத்தட்டும். அடுத்து அதாவது விஜய் பையன் இங்கே படித்தார், ராஜீவ்காந்தி பையன் இங்கே படித்தார், இது வாதம் அல்ல. ஒரு அரசுடைய கொள்கை முடிவில் மொழிக் கொள்கை இருக்கிறது. அந்த மொழிக் கொள்கை மீது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்துகிற போது படுத்திருந்துட்டு இங்கே போராட வராமல் இருந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்க? நான் கேட்கிற கேள்வி, சிபிஎஸ்சி குறித்து யோக்கியதாக அக்கறைப்படுகிற இவர்கள் லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுக்க குற்றம் படிக்கிற நீங்கள் நந்தகுமார் ஒரு 420 கொடுத்திருக்காருன்னா ஏன் கொடுத்தேன்னு கேட்கிற கேள்வி கேட்கணும். ஒன்று, அது குறித்து எந்த ப்ராசன் காசன் விசாரணை இல்லாமல் அவதூறு பரப்புவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். புகார் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்றது சிபிஎஸ்சி நான் முடிச்சிடறேன், நான் பாயிண்ட் பண்றேன். சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3 பெரிய மாற்றங்களை இப்போது ஏறத்தாழ 45 நாள் நடந்திருக்கு.
இந்த காக்ரோச் பார்ட்டி வந்து போராடுறதா சொல்றாரு நண்பர் விவேக். இங்கே 3 சேனல் இருக்கு. இது குறித்து தாவாக்காவுடைய மாணவன் இருக்கான்னு தெரியல. தாவாக்காவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் மரியாதைக்குரிய நண்பர் ராஜ்மோகன் பேசட்டும், இல்லை ஸ்போக் பர்சன் விவேக் பேசட்டும், இல்லை இவங்க முதலமைச்சர் வாய்ப்பு இருந்தால் பேச மாட்டார், வாய்ப்பு இருந்தால் பத்திரிகை செஞ்சு பேசட்டும். சிபிஎஸ் நிலைப்பாடில் ஒன்றிய அரசு எடுத்த ஒப்புதல் கொடுக்குகிற விஷயங்களில் ஒழுங்குமுறை கட்டடங்களில் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை ஒருவேளை திமுக காசு வாங்கிருச்சுங்க, அதனால நாங்கள் போய் எங்கள் ஐயா மோடி டாடிட்ட கொடுத்துட்டோன்னு ஒளிஞ்சுக்கிறாங்களா? எப்படியா இந்த உரிமையில் கை வச்சேன்னு கேள்வி வைப்பாங்களா? ஒன்று, சிபிஎஸ்இ பள்ளிகள் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பெரிய இயக்கம் ஆண்டபோது கூட இல்லாத ஹிந்தி திணிப்பு இங்கே வந்துருச்சேன்னு பேசுவாங்களா? மூன்றாவது, மிக முக்கியமாக பள்ளி நிதிக்காக நாங்கள் எந்த சமரசம் செய்ய தயார்னு எங்களை பொறுத்தவரையில் இன்றைய சட்டமன்றம் ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்கு நடந்ததை ஒழிய தமிழ்நாட்டுடைய கல்வி குறித்தோ அதாவது ஐடியாலஜி பேசுறேன். ஏதோ ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் அந்த புகார நியாயம் வந்தா விவாதிங்க, சட்டப்படி இது வேற ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக நடந்த அவதூறுகள் அவங்களோட குற்றச்சாட்டு. அதல்ல அவர் கேக்குற நிலைப்பாடுக்கு ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன் நான் உங்ககிட்ட. அந்த 3 மொழி கொள்கையை சொல்லுங்க சார். தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளித்துறை அமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை படு பாதாளத்தில் வீழ்ந்தது மகேஷ் பொய்யாமொழியின் காலத்தில். புதிய கல்விக் கொள்கை ஒன்றை டெல்லி அறிவித்த பொழுது அதை எதிர்ப்பதாக இவர்கள் ஒரு நாடகம்தான் நடத்தினார்கள். மத யானை என்று சொல்லி மகேஷ் பொய்யாமொழி ஒரு புத்தகம் வெளியிட்டார். அந்த புத்தகத்தை அவர் எழுதவில்லை என்பது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆசிரியர் அவர் தான் அவர் எழுதினார். புரியலை எனக்கு. இது அவர் எழுதலை, இது அவதூறு. அவதூறு இல்லைங்க, அவர் எழுதல. ஆசிரியர் அவர் வெளியிட்ட நிகழ்ச்சியில் இருந்தார். கலைஞர் என்னும் தாயின் ஒரு புக்கை ஏவாவேல் இது என்னன்னா அவர் எழுதல. இல்ல கேளுங்க, இல்ல இல்ல அவரோட டைம்ல பேசிட்டோம். நான் உங்களுக்கு டைம் தரேன், நீங்க பேசுங்க. இல்ல இல்ல அவர் டைம்ல பேசி முடிச்சிட்டோம். அண்ணனுக்கு என்று ஒரு போதிய அரசியல் புரிதல் இருக்குது, அரசியல் தன்மை இருக்கிறது. அதாவது இப்ப நான் ஒரு பேச்சு பேசுறேன்னா இது நான் பேச முடியாது. புத்தகத்தை மெனக்கட்டு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மதையானை ஒரு ரிசர்ச் பண்ணி எழுதும்போது அவர் இது என்ன நாவல் பேசி முடிக்கட்டும். கண்டிப்பா நீங்க உங்களோட டைம்ல பேசுங்க. ஜவஹர் நேசன் என்று ஒரு கல்வியாளர் அந்த குழுவில் இருந்தார், மாநில கல்விக்குழு. மாநில இதில் அவர் மிகுந்த கவலையோடும் கண்ணீரோடும் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிவிட்டார். அவரை தக்க வைப்பதற்கு ஏதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிவெடுத்தாரா? ஏன் வெளியேறினேன் என்று அவரிடத்தில் கேட்டாரா? ஜவஹர் நேசன் போன்ற ஒரு கல்வியாளரை பயன்படுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதையாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உணர்ந்தாரா? இல்லை. இவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பது மாதிரி ஒரு பாசாங்கு காட்டி இந்த நாட்டில் சத்தம் இல்லாமல் இந்திய அரசினுடைய மோடியினுடைய புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு பாதை போட்டார்கள். அவங்களோட காலகட்டத்தில் தானே மும்மொழி கொள்கையை எதிர்த்தாங்க. பிஎம்சி திட்டத்துக்கு வந்து ஒரு கல்வியாளர் ஜவஹர் நேசன் தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த வலியோடும் கண்ணீரோடும் அவர் அந்த பதவியை விட்டு விலகி வெளியேறினார். 206 அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டன. பள்ளி கட்டிடங்களை பராமரிக்கிற வேலையை கூட கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடக்கவில்லை. அரசு பள்ளி நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு தாயின் பரிவுள்ள இதயம் வேண்டும். அந்த இதயம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தம்பி மகேஷ் பொய்யாமொழிக்கு இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து விட்டது. எங்களை பொறுத்தவரையில் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்பதில் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறோம். டெல்லி சென்று பேசியதற்கு பிறகு கூட நீங்கள் மும்மொழி திட்டத்தை எங்களிடத்தில் வற்புறுத்தாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தர வேண்டிய 3824 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று துணிச்சலாக பேசியவர் எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி விஜய். ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் சரண் அடைந்து விட்டதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். யார் சரண் அடைந்தார்கள் என்பது சீக்கிரம் தெரிந்துவிடும். ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு 108 இடங்கள் இருந்ததற்கு பிறகு ஆட்சி அமைக்க எங்களுக்கு அனுமதி தாருங்கள், 14 நாட்களில் பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் என்று மேதகு ஆளுநர் அலேல்கர் அவர்களிடத்தில் கடிதம் கொடுத்துவிட்டு வந்ததற்கு பிறகு அந்த ஆளுநரே ஒரு கட்டத்தில் வரம்பு மீறுகிறார். மேஜிக் நம்பரை கொண்டு வராமல் ஆட்சி அமைக்க நான் கூப்பிட முடியாது என்று சொன்ன ஆளுநர், கேளுங்க, நான் திமுகவை கூட கூப்பிடுவேன், அதிமுக கூட கூப்பிடுவேன் என்றால் சதி எந்த புள்ளியில் தொடங்குகிறதை தமிழ்நாடு புரிந்து கொண்டது. இன்றைக்கு
26 கட்சி 200க்கும் மேற்பட்ட சாதி குழுக்களை வைத்துக்கொண்டு திமுக இன்றைக்கு வாங்கி இருக்கிற வாக்கு வருகிற தேர்தலில் அதையாவது தக்க வைக்க முடியுமா என்று திமுக முயற்சிக்க வேண்டுமே தவிர இந்த தாவேக்காவோடு மோதுவதை அவர்கள் விட்டு விடுவது அவர்களுடைய அந்த கட்சிக்கு நல்லது. ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நான் முடிச்சிடறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறித்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அன்பு தம்பி என்று வெளித்தே வைத்திருக்கிறார். அவர் நாகரிகம் மிகச்சரி. ஒரு பார்வையை மரியாதைக்குரிய பேராசிரியர் நண்பர் ஒருத்தர் வெளியேறியதை குறித்து சொன்னார். நான் சில நிகழ்வுகளை குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவில் கல்வி விகிதாச்சாரத்தில் இடைநிற்றல், ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு கல்லூரி எஜுகேஷன் போகிற இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி சிஸ்டத்தை கடந்த 5 ஆண்டு காலத்தில், குறிப்பாக கடைசி 3 ஆண்டு காலத்தில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. இடைநிற்றல் இல்லாத கல்வியை கொண்டு 2024 இடைநிற்றல் அதிகமாக இருக்குங்கிறது தான் டேட்டா பிரகாரம் உண்மை. டேட்டா எடுத்து பார்க்கலாம். டேட்டா அந்த டேட்டாவுக்கே ஒரு டேட்டா இங்கே வந்து எரேசர்ங்கிற ஒரு தனியார் கல்வி நிறுவனம், அதுவும் குறிப்பாக 2024 குறிப்பாக இடைநிலை ஜாதியினர் சார்ந்த மாணவர்கள் வந்துட்டு கல்வியில இடைநிற்றல் அதிகமா இருக்குங்கிறது டேட்டா இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். தரவுகள் இருக்கு. அதுக்கு தமிழ்நாடு அரசுடைய டேட்டாவை தனியாகவே எடுத்து பொருளாதார நிறுவன மரியாதைக்குரிய திட்டங்களுடைய துணைத் தலைவராக அந்த ஜெயரஞ்சன் தலைமையில் ஒரு குழு அமைத்து, கல்வியாளர்களை குழு அமைத்து, எரேசர் என்கிற ஒரு தனியார் என்ஜிஓ யூபியிலையும் பீகார்லையும் கவர்மெண்ட் எஜுகேஷனை மூட வச்சிருச்சு. இப்படி ரிப்போர்ட்டை கொடுத்துன்னு தனி ரிப்போர்ட் எடுத்து வெளியிட்டாங்க. அது பத்திரிகை செய்தி படித்திருக்கிற கல்வியில் ஆர்வம் இருக்க எல்லோருக்கும் தெரியும். மரியாதைக்குரிய அண்ணன் சொல்கிறார், இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்தில், ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் எங்களுக்கு வகுப்படுத்த வேண்டிய தேவை கற்றறிந்து உங்களுக்கு இல்லை என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தரவுகளோடு சொல்லுங்கள், வாதிடுங்கள். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த 2026 டேட்டாவை செக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற மாணவர்கள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. கடந்த 2 திராவிட கட்சிகளுடைய கடந்த ஆண்டுகள் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆண்டதுங்க. அவங்க 2 பேரோட சேர்ந்து வந்த ரிசல்ட் சொல்லலாம். கடந்த 5 வருட ஆட்சியை பத்தி தான் இங்க விமர்சனம். அது ஸ்கூலிங் சிஸ்டம் நீங்க சொல்றது, எஜுகேஷன் சிஸ்டம். ஆனால் கொரோனா பீரியடுக்கு அடுத்து ஒரு இடைநிற்றல் வந்தபோது இல்லந்தேடி கல்வின்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்த முன்னாடி இந்த இல்லந்தேடி கல்வியை கூட அதற்கான இவர் சொன்னார்ல, ஜவஹருக்கு பேராசிரியர் போயிட்டாருன்னு, வில்லியன்கிற ஒரு எழுத்தாளர் தான் அதை கூட எழுதினார். சாமானியர்களுடைய எழுத்துக்களை, பேச்சுக்களை கேட்டு தான் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். கல்வி நிதி கொடுக்கப்படாத போது கூட இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பேரில், பேராசிரியர் அன்பழகனார் பேரில் மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்து, காமராஜர் பேரில் திட்டங்களை கொண்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று உயர்த்தியதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அவர்கள் தம்பி என் அண்ணன் அன்புமேஷ் பொய்யாமொழிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அதை டேட்டாவே சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமாவது கடைசி 3 ஆண்டுகளில் கொரோனா பேரிடருக்கு பின்பு இடைநிற்றலை குறைத்து ஹையர் எஜுகேஷன் கொண்டு போன மாணவர்கள் ஏதாவது மாநிலத்தில் இருக்காங்கன்னா சொல்லுங்க. டேட்டாவோட விமர்சனம் வைங்க அப்படிங்கறாங்க. அவதூறுகள் வேணாம் அப்படிங்கறாங்க. ஜிஆர் ரேஷியோ தான சொல்றீங்க, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ நீங்க சொல்றீங்க. 12th முடிச்சிட்டு இது போறது ஜிஆர் ரேஷியோக்கான உழைப்பு எல்லாம் மிக நீண்ட கால உழைப்பு. நான் அந்த ஒரு நிமிஷம் அவர் டைம்ல பேசி முடிச்சிட்டு மறுபடியும் நான் பேரிடருக்கு பிறகுதான் நான் சொல்கிறேன். பேரிடுக்கு பிறகு நீங்க உயர்கல்வியில் சேருவதற்கான விருப்பம் தமிழகத்தில் இதெல்லாம் வந்து நீங்க எல்லாவற்றிலும் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது தருவாய்ப்பு இது ஒவ்வொன்றையும் நீங்க வந்து தனிநபர்களுக்கான கிரெடிட் ஒரு நிமிஷம் தனிநபர் மீது அமைச்சகத்தின் மீது ஒரு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. இல்ல நான் அந்த குற்றச்சாட்டை அவர் சொன்னார்னு குறிப்பிட்டு பேசும்போது கூட அமைச்சர் பேரை சொல்லி நான் குறிப்பிடல. அந்த அமைச்சகத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்களா பார்ட்டி ஃபண்ட் எங்க இருந்து வருதுன்னு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இன்னொரு ஜிஆர் ரேஷியோ ஏன் வந்து கொரோனாவுக்கு பிறகு வந்து உயர்கல்வியில் மாணவர்களுக்கு அதிக விருப்பம் வந்து சேர்ந்திருக்கிறது, அது ஒரு தனி விவாதம். ஜிஆர் உண்மைகள் நான் வந்து இன்னொன்று சொல்றேன், நீங்க ஆழமாக விவாதிக்கணும்னா நான் வரேன், அது தனியாக விவாதிப்போம். ஜிஆர் ரேஷியோ மிக அதிகமாக உயர்வது தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார நலன்களுக்கு உடனடியான நோக்கி நல்லதா கெட்டதா, அதற்கான அதை உடனடியாக உள்வாங்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதா, ஏன் அப்போ வந்து நீங்க தொழில்துறை வாய்ப்புகள் மற்றதுல வேலை வாய்ப்புகள் சார்ந்து இங்க பெரிய வாய்ப்புகள், இதெல்லாம் தனி விவாதம் சரியா. அதை இதையும் போட்டு ஒன்னா நீங்க வந்து குழப்ப முடியாது. நீங்க ஜிஆர் ரேஷியோ உயர்ந்தனா அதை மகிழ்ச்சியோடு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு தனிப்பட்ட அமைச்சரோ இதுவோ எந்த வகையிலும் காரணம் சொல்ல முடியாது. இது ஒன்று முடிஞ்சு. இன்னொன்று நீங்க இந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றி நான் அதனுடைய தொடர்ச்சியே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாரும் வந்து ஒரு தனிநபர்கள் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல. நீங்கள் தனியார் பள்ளிகளுக்கான அனுமதி கட்டிடம் இருக்கு இல்லையா, லைசன்ஸ் ரினிவலுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு ஆண்டு வாங்கி கொண்டிருந்தார்கள். அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒழித்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று மாற்றம் என்று தலைமைச் செயலகத்தில் வைத்து அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். புகார் கொடுக்க சொல்லுங்க, டிவிஎஸ் புகார் கொடுக்கட்டும் நான் வந்து புகார் கொடுக்கட்டும். நீங்க மறுக்கல புகார் கொடுக்கணும்னு கேட்கறவங்க மறுக்க வேண்டியதானே.
இது வரைக்கும் மறுக்கல இல்ல. இப்ப இந்த மறுத்துதான் அந்த ஆதாரத்தை உங்களுக்கு சொன்ன பின்னாடி மீண்டும் சொல்லும். இல்ல அவர் என்ன சொல்றேன்னா முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அதை மறுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மின்சாரத்துறை சம்பந்தமா பிரச்சனை வரும்போது முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சு பிரஸ் மீட் பண்ணாரு. முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு எதுவும் சொல்லலங்கிறது அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல இதுல பல்வேறு குற்றச்சாட்டுகளே அது இந்த துறையில் வந்து அவர் மறுத்தது கிடையாது. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க தேர்தலுக்கு முன்பு இதுவும் வந்து ஒரு உதாரணம். நீங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் இதை நீங்க ஆதாரப்பூர்வமா புகார் அளிக்கிறேன்னா புகார் சம்பந்தப்பட்டவர்கள் அளிப்பார்கள், அளிக்கிற நேரத்தில் விசாரணை நடக்கட்டும். நீங்க தேர்தலுக்கு முன்பு கோயம்புத்தூரில் வந்து ஒரு 40-50 மாணவர்கள், ஒரு குறிப்பிட்ட பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்த சத்துணவு திட்டத்தில், காலை உணவு திட்டத்தில் பயணம் பெற்ற மாணவர்கள் உணவு சரியா இல்லைன்ற பேரில் மயக்கம் போட்டு விழுந்து அவர்களை வந்து மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அந்த நேரத்தில் வந்து யூடியூபர் மாரிதாசன் ஒருத்தர், அவர் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் மாறி மாறி பேசுறான்னு அவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு ட்வீட் போடுறார். என்னன்னா, அந்த குறிப்பிட்ட பள்ளியில் வந்து மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டத்தில் பதிவு செய்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து 250 பேர் பதிவு செய்திருப்பவர்கள். ஆனால் உண்மையில் பலனடைந்து கொண்டவர்கள் 50 பேர் தான். அப்ப இந்த எண்ணிக்கை வேறுபாடுகள் ஏன் வருது? இதில் வந்து ஊழல் நடந்திருக்கான இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதுல வந்து இருக்கு. சரியா? உங்கள் மீது நீங்க பார்ட்டி பண்ணி நான் என்ன கேக்குறேன்னா, புகார்கள் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல, இப்பதான் அரெஸ்ட் பண்ணீங்க. இல்ல நானே கேக்குறேன் முடிஞ்சிச்சு. நான் கூட ஜிஆர் பேசிதான் டிபார்ட்மெண்ட் ஏதோ சொல்ல வராரு போலன்னு நினைச்சிட்டேன். பள்ளிக்கல்வித்துறை கோஆர்டினேட் பண்ணி சமூக நலத்துறை பேசும்போது தான் சரி ரைட். இல்ல பள்ளிக்கல்வித்துறை சமூக நலத்துறைனா பள்ளிக்கல்வித்துறை விளையாடுறா திட்டம், அது ரெண்டு சேர்ந்து செய்யற திட்டங்க. சத்துணவு திட்டம் வந்து வேற யார் செய்யறாங்க? ஏங்க சத்துணவு திட்டமும் பள்ளிக்கல்வித்துறை சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் தான். இல்ல தனி மனித வன்மம் எனக்கு என்ன தெரியல. தனி மனித வன்மம்ல அதுல என்ன இருக்கு? என்ன தனி மனித வன்மம்? சரி, இப்ப என்ன பிரச்சனை முடிச்சு சொல்லுங்க. இல்ல அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அந்த தனியார் பள்ளிகள் அமைப்புல இருந்து எல்லாருமே வந்துட்டு செக்ரட்டரியேட் வாசல்ல சொல்லிட்டு போனதா அவர் வந்து விமர்சனமா வைக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடுறேன். ஒன்னும் யோசிக்கவே வேண்டாம். என்ன பெரிய பஞ்சாயத்து, என்ன இப்போ லஞ்சம் வாங்கிட்டோம், லஞ்சம் கொடுத்துட்டாங்க, இதான பிரச்சனை. முதலமைச்சர் ஒன்றே டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பட்டியலை வைத்திருக்கிறார், முன்னால் நடந்த பள்ளி முதலாளிகள் எல்லாம் பேசியிருக்கிறார். முதல்ல லஞ்சம் கொடுத்தவனெல்லாம் உள்ளே பிடிச்சி போடு. நான் சொல்கிறேன், நீங்கள் யோக்கியனாக இருந்தால் எவெல்லாம் வந்து உன்ட்ட போன கவர்மெண்ட் என்கிட்ட இவ்வளோ லஞ்சம் கேட்டால் நான் கொடுத்தேன்னு சொன்னான் பாரு, சொன்னவனெல்லாம் முடிச்சு உள்ளே போடு. அப்புறமா வாங்கினவனை பற்றி அப்புறம் பேசுவோம். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இவரை மாதிரி எல்லார் நெஞ்சிலையும் கையை வச்சு சொல்கிறேன். முதல்ல கொடுத்த அத்தனை பேரையும் முடிச்சு உள்ளே போடுங்க. வாங்கினவனே எப்போ வேணாலும் தூக்கிட்டு போங்க, நாங்கள் வேணானே சொல்ல. நீங்கள் தூய சக்தி யோக்கியமானவர். நான் ஒன்றே ஓப்பனாக கேட்குறேன், தம்பி இவ்வளோ உணர்ச்சி வசப்பெல்லாம் பேச வேண்டாம். ரசிகர் மன்றம் அதுக்கு நீங்கள்லாம் பெரிய லெவலில் மக்கள் பணி ஆற்றிட்டு வந்திருக்கீங்க. மொழிப்போர், சுதந்திர போராட்டம் எல்லாம் உங்கள் வரலாறு தான். ஆனால் நான் கேட்குறது ஒரே ஒரு வரலாறு. இவ்வளோ போராடின உனக்கு ஊழலை ஒழிக்கிறேன்னு ஒரு 10 ரூபாய்க்கு ஆர்டிஐ ஸ்டாம்பு ஒட்டி ஒரு பெட்டிஷன் போடுறது. எங்கேயாவது இந்த ஊழலுக்காக விஜய் கட்சி இந்த கான்ட்ராக்டுக்காரனுக்காக நான் 10 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி ஆர்டிஐ போட்டு ரிப்போர்ட் வாங்கி கேஸ் போட்டிருக்கேன். இந்த விஜய் நற்பணி மன்றம் திமுக ஆட்சியில் 100 வழக்கு போட்டிருக்கிறது. எவனையா ஒருத்தனை என்கிட்ட அடையாளம் காட்டுங்க. எங்கள் ஊர் பெரிய மனுஷன் வரான், சொம்பு மட்டும் எடுத்து உள்ளே வச்சிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொம்பு திருடன். வழக்கு போடலங்கிறதுக்காக ஊழல் நடக்கலங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க எதுவுமே தெரியாம, உங்க சர்வீஸ் தெரியாம, ஒண்ணுமே இல்லாம எதுவும் பண்ணாதவனை போய் நீ திருடன்னா முதல்ல நீ யோக்கியனா? டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ்ல இப்ப சிபிஐ வழக்கு போட்டுருக்காங்களா இல்லையா சார்? இப்ப வழக்கு இல்லாம நம்ம பேச போறது 4 வருஷம் தண்டனை வாங்கிட்டு உள்ள போன தலைவி கூட தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி இருந்த கட்சியில் சிவி சண்முகத்தை கூட நீங்க பாதி சாமத்தில் போய் சால்வ போட்டு வந்தீங்க. உங்க முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல சார், அவங்க உங்ககிட்ட சிவி சண்முகம் சொன்னா இங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்கள்னு சொல்வாங்கல. உங்க தூய சக்தியை பத்தி இங்க பேசக்கூடாது. இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் ஓப்பனா பேசுவேன், பகிரங்கமாவே சொல்லுவேன். பாதி மந்திரி பிளாக், நீங்க பகிரங்கமா சொல்லுங்க, பாதி மந்திரி பிளாக் டிக்கெட் வித்தவன், மீதி மந்திரி பிளாக் மெயில் பண்ணி பதவிக்கு வந்தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரு பார்த்தாங்க? இல்ல சார், அப்படிலாம் நம்ம குற்றச்சாட்டு வைக்கணும்னா 2 பேருமே வந்து ஒரே துறையில இருந்து வந்தவங்க தான். உதயநிதி அவர்களும் அந்த துறையில இருந்து தான் வந்திருக்காரு. நான் நேரா வரேங்க. முதல்வர் இன்னைக்கு பேசும்போதே நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவரே சொல்லிட்டாருங்க, நான் இது ஒவ்வொரு போராட்டத்திலும் வந்து தலையை காட்டவில்லையா, நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா, நான் இதில் முகத்தை உங்க 300 நடிகன் கலந்துக்கிட்டான், நானும் கலந்துக்கிட்டேன். யாரும் கலந்துக்காமலாம் இல்லை. இதெல்லாம் தியாகம் கிடையாது.
எங்கள் குடும்பம் பண்ண தியாகம், எங்கள் வரலாறு பண்ண தியாகம், எங்கள் நாஞ்சில் சம்பத்தண்ணன் பண்ண தியாகம் மாதிரி நீ 40 வருஷம் இந்த மக்களுக்காக கத்துனியான்னு சொல்லு. உன் சொந்த உழைப்புக்காக நீ போய் 100 ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு கேளுங்க மேடம், 100 ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றத்தோட வேலை இந்த கேள்வி இப்ப மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி இல்ல, நான் மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். 50 வருடம் 60 வருடம் நீண்ட நெடிய வரலாறு கொண்டதுதான் திமுக, அதை யாரும் மறுக்கல. இப்ப ஓட்டு போட்டது வந்து நீங்க 50 வருடம் நல்லா ஆட்சி பண்ணீங்கிறதுக்காக ஓட்டு போடல, கடந்த 5 வருடம் எப்படி ஆட்சி பண்ணீங்கிறதுக்கான ஒரு ஓட்டு தான் அது. அதை பத்தி தான் இப்ப கேள்வி, அதை பத்தி தான் இப்ப விவாதமும். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அன்னைக்கும் ஒரு படம் இல்லை, இன்னைக்கும் ஒரு படம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இப்போ கூட அவர் ஃபுல் மெஜாரிட்டியில் 55% மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வரல. எது 100% முடிவு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு அண்ணன் சொல்லிடுவார் 2 கட்சிகளும் ஒன்றாக இணையும். அண்ணன் நாங்கள் சேரல, என்ன நீங்கள் தான் அசம்பிளியில் சேர்த்து உட்கார வச்சுட்டீங்க. நீங்கள் உங்கள் ரசிகர் மன்ற வரலாறுலாம் நீங்கள் இனிமேல் வெளிப்படுத்தவே வேண்டாம். நாங்கள் கேட்குற கேள்வி எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உங்கள் மந்திரி போய் பிள்ளைங்கள்ட்ட போய் குத்து டான்ஸ் போட வேணான்னு சொல்லியான்றாரு. சிம்பிள் வேர்டு. சரி, தப்பு தான், எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறது ரைட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இனிமேல் சரி பண்ணிவிடுவோன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டு நீங்க சொன்னார்ல, நீங்க வந்துட்டு ஆக்கப்பூர்வமான எதிர்கருத்துக்களை வைத்தால் அதை காது கொடுத்து நாங்கள் கேட்போம்னு சொன்னார். என்ன பேசுறாரு? எதிர்க்கட்சி என்பதனாலேயே எதிர்த்துத்தான் பேச வேண்டும் என்று ஆரம்பிச்சாரு. நாங்கள் அதுக்கெல்லாம் உள்ளே வரலிங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. நாங்கள் கேட்கறது சட்டம் ஒழுங்குல இவ்வளோ பிரச்சனை, என்ன பண்றீங்க? கரண்ட காணான்னு தேடுனா நீங்க பீஸ் கேரியர் பாருங்க, கரண்ட் போயிடுச்சுன்னு நாங்க தேடுறோம், எங்களையே பீஸ் கேரியர் தேடிட்டு போட்டாங்கன்றான். சரி, பேசலாம், சொல்லு. அதாவது என்ன அர்த்தம்? பேசலாம் சார். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், எதுவும் நாங்க கேட்கல. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, சட்டம் ஒழுங்கு வந்துட்டு எப்ப சீர்படுத்துவீங்க, கரண்ட் இல்ல என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதான் இப்போ அவங்க முதல் கேள்வி. எங்களுக்கு அது பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கிறாங்க. இன்னைக்கு அவர் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. சட்டம் ஒழுங்கு கெட்டது என்பதை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரோமாபுரி மாதிரி ஒரே நாளில் எல்லாம் கட்டி முடிக்க முடியாது. கடந்த ஆட்சியினுடைய நீட்சி இல்லாவிட்டால் எச்சம், இல்லாவிட்டால் மிச்சம். ஒரு சட்டம் ஆட்சிக்கு வந்த உடனே கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாரு. ஆட்சிக்கு வந்த உடனே கண்ட்ரோல் பண்ணுவதற்காகத்தான் இன்றைக்கி மகேஷ் அகர்வால் என்று ஒரு டிஜிபியை நியமித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காவல் நிலையங்களில் இருக்கிற ஆய்வாளர்கள் அந்த காவல் நிலைய எல்லைக்குள் இன்றைக்கு ஒரு ரோந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இப்போது இன்னைக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிற தோல் மரத்த தடியர்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாகப்படுகிறது. மகேஷ் அகர்வால் வந்துட்டு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் 12 பாலியல் சின்னல்கள் ஒரே நாள் நடந்ததுங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி மகேஷ் அகர்வால் தெலுங்கானா இருந்தாரு, டெல்லியில் இருந்தாரு, இங்க தமிழ்நாட்டில் இருந்தாரு. பேசலாம் சார், பேசலாம் சார். சரி, அப்புறம் அவர் டிஜிபி போடல. சீமா அகர்வால், மகேஷ் அகர்வால் அவர்கள் வந்து நீங்க யாருக்காக காத்து கொண்டிருந்தீங்க? டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களை அந்த பதவியில் அமர வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக நீங்க காத்து. யாரும் ரட்சகர் கிடையாது, யாரும் ரட்சகர் கிடையாது. அவர் மக்கள் பணி நியமிக்கப்பட்ட தகுதி உள்ள எல்லை பாதுகாப்பு படைகள் வந்து பொறுப்பில் இருந்தவர் வந்து இன்றைக்கு வந்து இதுல கமிஷனரா போட்டாங்க. இங்க தான மகேஷ் அகர்வால் போட்டுக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு கெட்டது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது எந்த வழியில் அதை சரி செய்ய வேண்டும் என்று காவல்துறையும் உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரும் அதை முடிவெடுப்பார்கள், எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஆனா பதில் அவர் சொல்லல. அதுக்கான பொதுவே பள்ளிகளுக்கு அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. முதலமைச்சர் உள்துறை இன்னைக்கு பேசியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. நம்ம இன்னைக்கு பேசியிருக்காரு, இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. அந்த கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சியினர் கேட்கிற கேள்வி, கடந்த முறை அப்பா அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு, சபாநாயகர் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு, பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த துறை அமைச்சர் தான் சொன்னாரு. அப்பாவு அவர்கள் எல்லா இல்ல சர்க்காசம் இல்ல சார், சர்க்காசம் இல்ல சார், எதிர்க்கட்சியில அமைந்த இல்ல எதிர்க்கட்சியில இருந்த சட்டமன்ற உறுப்பினரே அமைச்சருக்கு பதில் சொல்றதால நீங்களே பதில் சொல்றீங்களேன்னு அங்கேயே வந்து இந்த பேச்சு போயிருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும். துறை ரீதியாக முதலமைச்சரை நோக்கி, உள்துறை அமைச்சரை நோக்கி சட்ட ஒழுங்கு நிலை இப்படி இருக்குது என்ற கேள்வி வைப்பதற்கு அங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் துறை ரீதியான அதிகாரிகளிடம் பதில் வாங்கி பதில் சொல்லிக்கு கடுமைப்பட்டவர். ஒரு கடந்த
கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எல்லாம் திரு சேகர்பாபு அவர்கள் எத்தனை குறுக்கீடு செய்தார் அப்படிங்கறத நாங்களும் லைவ்ல பாத்துருக்கோம். விவாதம் என்று மேடம் அவர் சம்பந்தப்பட்ட துறை இல்ல, அவர் சம்பந்தப்பட்ட துறை கிடையாது, அவர் சம்பந்தப்பட்ட துறை இல்ல, முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் இல்ல அந்த துறைக்கு. அவர் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து அவர் பதில் சொல்லல. முதலமைச்சர் ராஜ்மோகன் பேசலாம் பேசலாம். இல்ல இல்ல இவர் முதலமைச்சர் ராஜ்மோகன் பேசலாம். கவர்னர் உரை மீதான இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கான நேரங்காலம் இதுவல்ல. இனி ஒரு கூட்டத்தொடர் வர இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தொடரில் துறை ரீதியாக எல்லா துறைக்குமான மானிய கோரிக்கை வருகிறது. இதற்கு தெளிவான பதிலும் அப்போ முதலமைச்சர் பேசுவாரா? இல்லை, அதற்கு தெளிவான பதிலும் கிடைக்கும். அந்த கூட்டத்தொடர் வருகிற பொழுது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வும் எட்டப்படும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்போ அவர் சார்ந்த துறைக்கு கேள்வி எழுப்பும் போது அவர் பேசுவாராங்கிறது அவங்களுடைய கேள்வி. அவர் பதில் சொல்லுகிறாரா என்பதெல்லாம் முக்கியம். அதுதான் அவங்க கேள்வியா வைக்கிறாங்க. பிரச்சனைக்கு தீர்வு கிட்டும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு பொறுப்புள்ள மந்திரி சபை. ஒரு கூட்டு பொறுப்புள்ள மந்திரி சபையில் ஒரு கேள்வி எதிர்த்தரப்பில் கேள்வி கேட்கப்படுமானால் அதற்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்லுவதென்றும் ஒரு தவறான செயல் அல்ல. அதை இன்றைக்கு நாங்கள் அதை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் அப்பாவு என்கிற உயர்ந்த மனிதர் அமைச்சரின் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். சொல்லிக்கொண்டே இருந்தார். அதனால இன்றைக்கு இருக்கிற இந்த 3 நாள் கூட்டத்தொடரில் எல்லா காயங்களுக்கும் மருந்து தேட முடியாது. இந்த அரசாங்கம் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறது. நல்ல நோக்கத்தோடு அவர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே அறிஞர் அண்ணாவை போல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நான் இன்னும் மதிக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சித்தரஞ்சன் தாஸ் இல்லத்தில் போய் சந்தித்தார். பெரியார் திடலுக்கு சென்று எங்களுக்கு எல்லாம் எப்போதும் ஆசிரியராக்கக்கூடிய வீரமணி அவர்களை போய் சந்தித்தார். எந்த தலைவரும் இதுவரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றதில்லை, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றதில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திற்கு சென்றதில்லை, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் அலுவலகத்திற்கு சென்றதில்லை. எங்கள் தலைவர் முதலாக போனார். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெறுப்பரசியல் புதைக்கப்பட்டு ஒரு நாகரிக அரசியலுக்கு இன்றைக்கு ஒரு நாற்காலி கிடைத்திருக்கிற அதிசயத்தை எங்கள் தலைவர் அரங்கேற்றியிருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து செய்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கும் இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று காலை சிற்றுண்டி திட்டம் ஒப்பந்தம் முடிகிற நாளில் அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் 3 மாதங்களுக்கு நீட்டித்தது மட்டுமல்ல, 8ஆம் வயது பேருக்கும் 8வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கும் அந்த காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு விரிவாக்கம் செய்திருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த அம்மா உணவகத்தை மேம்படுத்துவதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு அந்த அம்மா உணவகங்களில் ஒரு ஏழை பசியாறுகிற காட்சியை நான் இன்றைக்கு காலை பட்டினப்பாக்கத்தில் பார்த்தேன். ஆகவே இந்த ஆட்சி நீங்கள் விமர்சனம் செய்த கட்சிகள் கொண்ட திட்டங்களை தான் இப்போ உங்களுடைய ஆட்சியில் தொடர்றீங்கிறது அவங்களோட விமர்சனம். ஆமாம், கடந்த ஆட்சி செய்த நல்ல திட்டங்களை தொடர வேண்டியதுதான் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் டியூட்டி. அந்த டியூட்டியை நாங்கள் சரியாக செய்கிறோம். நீங்க குறுக்கிடணும்னு அமைச்சரை கூட்டு பொறுப்பு இல்லை, அமைச்சரை கூட்டு பொறுப்பு அதான் அவர் சொல்லிட்டாரு. அது என்னன்னா, கடந்த ஆட்சியில் மானிய கோரிக்கை வாசிப்பதற்கே உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் உதயநிதி அவர்கள் வராத பொழுது முதலமைச்சர் வாசித்தார். துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி அவர்களுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையை அவர் வாசிக்கிறதுக்கு அவைக்கு வராத பொழுது மானிய கோரிக்கை முதலமைச்சர் வாசித்தார். எந்த அடிப்படையில் வாசிச்சார்? அமைச்சரவை கூட்டு பொறுப்பு அடிப்படையில் தானே வாசிச்சார். அந்த அமைச்சரவை கூட்டு பொறுப்பு இந்த அமைச்சரவைக்கு பொருந்தாதா? இல்லை, எனக்கு இது அமைச்சரவையுடைய கூட்டு பொறுப்பில் அரசமைப்பு சட்டத்தில் சொல்கிற சரத்துகளில் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பின் தலைவராக எந்த அமைச்சரின் கேள்விகளுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலாம். ஆனால் முதலமைச்சர் சொல்லலாம். ஆனால் முதலமைச்சர் துறை சார்ந்த கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்வது என்பது கேபினெட் கொடுத்த அதிகாரம் அளிக்கப்பட்ட போது முதலமைச்சருக்கான துறை வகுக்கப்பட்டிருக்கிற தொகையில் அவர் பதில் சொல்லக்கூடாது. இது என்ன பேச்சு? கேபினெட்டில் கூட்டு அமைச்சரவை கூட்டு பொறுப்பு இதெல்லாம் அதாவது தவறாக இருந்தால் மக்கள் தவறுன்னு சொல்லட்டும், சட்டம் படித்தவர்கள் நீங்கள் வச்சுக்கிங்க பேசட்டும். ஒரு பிற்படுத்தப்பட்ட நலத்துறையுடைய இஷ்யூனா கால்நடைத்துறை அமைச்சர் பதில் சொல்ல முடியாது. கால்நடைத்துறை அமைச்சருடைய
இஷ்யூனா பிற்படுத்தப்பட்ட வச்சு பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மற்ற துறை சார்ந்த கேள்விகளுக்கு அவர் பதில் அளிச்சிருக்காரு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அப்ப அவங்க கேள்வி வைப்பாங்களே. இதுக்கு பதில் வர்றேன். இதை என்ன பண்ணணும்னா, ஒருவேளை அந்த அமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் இல்லை பதில் கூட அந்த போதிய தரவு இல்லைன்னா கரஸ்பாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற முறையில் அந்த அமைச்சருடைய கூட்டு பொறுப்பு முறையில் அமைச்சரவையின் தலைவராக விட்டிருக்க முதலமைச்சர் பதில் சொல்லலாம். ஆனால் முதலமைச்சர் துறைக்கு முதலமைச்சர் இப்படியே உட்கார்ந்துருக்காரு, பள்ளிகளுக்கு வச்சு பதில் சொல்றாரு. இதுதான் அதிகார மீறல், எல்லை மீறல். உங்களை பொம்மையாவே வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியல, தயவு செஞ்சு தெரிஞ்சு பதில் சொன்னாரு. நீங்க தான் இல்லையேன்னு கேட்பாங்க அவங்க. நீங்க பதில் சொன்னாரு, இன்னைக்கு பதில் சொன்னாரு, இன்னைக்கு பதில் சொன்னாரு, நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து டிவியில் பார்த்துட்டேன், அதை டிவியில் பார்த்துட்டேன் மேடம். அதுக்கு இன்னைக்கு பதிலே நல்ல ராஜ்மோகன் அதை வச்சு சொல்லாமல் விட்டாங்களே, அந்த வகையில் மகிழ்ச்சி. முதலமைச்சர் பேசுகிற கேள்வி இல்லா நேரத்தில் நிறுத்து பள்ளிக்கல்வி அமைச்சர் பேசினான்னு சொல்லாம பார்த்தீங்களா, அந்த வகையில் மகிழ்ச்சி. எங்கள் முதலமைச்சருக்கு ஆகா பேச தெரியுது, கொஞ்சம் மியூசிக் கேரக்டர் ரிகர்ஸ் எல்லாம் போட்டால் பேசுவார் கூட நம்பிட்டாங்க. இந்த கேள்விக்கான பதில தான் எதிர்பார்க்கிறேன் சம்பத் அவர்கள். அவர் வந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, துறை சார்ந்த கேள்விகள், முதல்வர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவர் துறை சார்ந்ததுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. சொல்லுவாரு, இன்னைக்கு சொன்னாரு, இன்னையும் சொல்லுவாரு. அது ஏன் இமிடியேட்டா சொல்லல? நேத்து வந்து வேற ஒரு துறை சார்ந்த அமைச்சர் வந்து அவருக்கான துறையை வந்து பேசுறாருங்கிறாங்க. நீங்க எப்போது பேச வேண்டும் என்று முதலமைச்சரை நீங்க கேள்வி கேட்க முடியாது, கட்டுப்படுத்த முடியும். அமைச்சரவை எதிர்கட்சி கேட்டால் பதில் சொல்லியாகணும். முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சபாநாயகர் இருந்தாலும் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, சட்ட விதி. இதை சபையில் அவங்க விவாதமா கிளப்பட்டு அப்ப பார்க்கலாம். என்ன இருக்கு? நிறைவு கருத்தா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அச்சப்பட வேண்டியது அவங்களே தானே தவிர நாங்க இல்லை. இப்ப நிறைவு கருத்தா வந்துட்டு இப்ப இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு யாரு வந்துட்டு கவனத்தை ஈர்த்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்துட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்ப ஆளுங்கட்சி மேல அவங்க வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான குற்றச்சாட்டு வந்து சட்டம் ஒழுங்கும் மின்துறை சம்பந்தமானது. மின்துறைக்கு வந்துட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன்னு சொல்றாங்க. அது எப்படி தீர்வாகுங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா இதை எப்ப சரி பண்ணுவாங்க? இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? இல்ல நிறைவா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான திசைக்காக தான் நீங்க வெள்ளை அறிக்கையை வரையும் வெளியிடன்னு சொல்றாங்கன்னா இதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இப்போ அந்த மின்சாரத்துறையை பொறுத்த மட்டுமே அந்த துறை சார்ந்த நிருபர்கள் வந்து சில பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு மின்வெட்டு பிரச்சனை வந்து சந்திக்கணும்னு சொல்லி பேசணும் இல்லையா? 2024 இதே மாதிரி மோசமான மின்வெட்டு பிரச்சனை வந்து அப்போ சந்தித்தோம். அப்பதான் வந்து அந்த மின்மாற்றிகளை வந்து மாற்றுவது. இப்போ சென்னை தலைநகரத்துக்குள்ளேயே 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் பழமையான லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கு. அதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் அந்த மின்மாற்றி கொள்முதல் வந்து வந்தது. அந்த மின்மாற்றி கொள்முதல் தான் ஊழல் நடந்திருக்கு. உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த நடவடிக்கையை கூட 24 மின்வெட்டு அதிகமாக இருந்த நேரத்தில் தொடங்கிய நடவடிக்கையை கூட 25 அவர்கள் தொடரவில்லை. ஏன்னா 25 பெரிய அளவிலான மின்வெட்டு இல்லைன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லல, இதெல்லாம் அந்த துறையில் நீண்ட காலமாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய நிருபர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, பத்திரிகை செய்திகள் வந்து வருது. அப்போ மீண்டும் அதை வந்து அந்த பணிகளை தீவிரப்படுத்துறதுக்கான வேலையை தொடங்குறாங்க. உட்கார்ந்த உடனே 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து துணை மின் நிலையங்கள், மின்மாற்றிகள் எல்லாவற்றையும் வாங்கி அந்த பணிகளை வந்து மின் பகிர்மான கட்டமைப்பை மாற்றி அமைப்புன்னு சொல்றாங்க. எடுப்பிலேயே தொடக்கம் எதை நோக்கி நகர்கிறது? நிரந்தர தீர்வை நோக்கி நகர்கிறது அப்படிங்கறத வந்து பார்க்கிறோம். இதை தாண்டி இந்த கூட்டத்தொடரில் யார் அதிகமாக கவனம் ஈர்த்தார்கள் என்றால் மக்கள் தங்கள் பக்கம் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். மக்கள் உருவாக்கிய ஒரு தனிப்பெரும் தலைவர், இத்தனை ஆண்டு கால மரபில் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய செல்வாக்கான முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லோருமே அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கலாம், அவர்களே தோற்றிருக்கலாம். ஆனால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் அவர்கள், மக்கள் செல்வாக்கு கொண்டிருந்த தலைவர்கள். நேரடியாக மக்களுக்கு அவர்களிடமிருந்து தொடர்பு வந்தது. யாரும் திணிக்கப்பட்ட தலைமைகள் கிடையாது. ஒரு குடும்பத்தாலோ ஒரு தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் திணிக்கப்பட்ட தலைமைகள் கிடையாது. மீண்டும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை வந்திருக்கிறார். மக்களின் எதிர்பார்ப்புகளை அவர்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றி காட்டுவார். மக்கள் தான் அவங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இதுவா இருக்கு. அவர் குற்றச்சாட்டுகளை தாண்டி நிரந்தர தீர்வை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய வாதமா இருக்கு. நிறைவு கருத்து சுருக்கமா எங்க இப்போ இது வரைக்கும் முதலமைச்சர் ஏதாவது 1 மணி நேரம் பேசினாரு, எந்த டிபார்ட்மெண்ட்லயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அதுக்கு ஏதாவது ரெமெடி சொன்னாரா? சொல்லியிருக்காரு சார். மின்சாரத்துறையில் என்ன ரெமெடி? 6 மாதம் டைம் கொடுங்க, பொறுத்துருங்க, கவலைப்படாமல் இருங்க. அதுக்குள்ள ஊரில் பாதி பேர் திருடிட்டு போயிடுவான், பாதி பொண்ணுங்க மானபங்கப்பட்டுரும். என்னதான் நடக்கும்? பாதி பேர் உயிரோடு போனான்னு தெரியாது. இதுக்கெல்லாம் நாங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. எது கேட்டாலும் டைம் கொடு அப்படி இப்படியே பேசிட்டு இருந்தால் எப்போ உங்களுக்கு என்ன வேணும்? டைம் நாங்களாக கொடுக்கணும்? நீங்களாக பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இல்லையா ஒவ்வொரு துறைக்கும் தெம்பு இருந்தால் ரெமெடி கொடுத்துடணும். எதையாவது ஒன்று வெளியே விடணும். வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க. எங்கள் முன்னாள் நிதி அமைச்சர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் மந்திரியை இறக்கி, இப்போ வந்திருக்க மந்திரி இறக்கி உட்கார வைங்க. எங்கள் முன்னாள் மந்திரி உட்கார வைக்கிறோம். அமெரிக்கா மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே பேசி முடிச்சுக்கிட்டோம்.
இனிமேல் டிபேட் ஷோ அங்கே நடத்துவோம். நீங்களே பேசலாம் சார். வேண்டாம்னு ஏற்பாடு சொல்ல பண்ணுவோம். நானே நல்ல கூட்டிட்டு ரிசல்ட் வரேன். வரும். பேசலாம் சார். இவ்வளோ பேசுகிறவன் எனக்கா புஷி ஆனந்த் பேசி பார்த்துருக்கேம்மா? அவர் பேசியே நான் பார்த்ததில்லை. அமைதியாக உட்காந்துக்கிட்டாரு. ஆனால் அத்தனை துறைக்கும் அவர் ஆதவ அர்ஜுனா தான் பதில் சொல்லுவார். நாங்கள் அதுக்காக என்ன கோச்சிட்டோமா? கட்சியில் இருக்க எல்லாரும் பேசணும் அப்படியா? நாங்கள் எங்க இப்போ ராஜீவ் சொன்ன மாதிரி எங்கள் டாக்டர் தொழிலில் இன்ஜினியர் பார்க்குறான், கட்டட கொத்தனார் சித்தாள் வேலையை டாக்டர் பார்க்குறான். இது என்ன அர்த்தம்? பில்டிங் உருப்பிடுமா, பேஷண்ட் தான் பிழைப்பானா? என்ன பண்ணுறது? நிறைவு கருத்தா அங்கே என்ன இரவு நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் சகிச்சுட்டு எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் ரசிக்கிறார். இதில் யார் அதிகமாக ரசிக்கிறான்னா எங்கள் நாஞ்சில் சம்பத்தனை தான் ரசிக்கிறாங்க. என் அனுபவத்துக்கு இதெல்லாம் இப்படிலாம் தேவையாடா படுவாவீங்களா என்னை இப்படி அவர்கிட்டயே கேட்கலாம். நிறைவு கருத்தா திரு ராஜீவ் காந்தி. அன்னை காவேரி குடகு மலையிலிருந்து ஓடி வருகிற காவேரி மேட்டூரில் நிரம்பினால் மேட்டூரிலிருந்து திறக்கிற நாள் அந்த ஜூன் 12 திறக்கப்படவில்லை. அதற்கு எனக்கு எந்த ராசி நம்பிக்கை, நட்சத்திர நம்பிக்கை இல்லை. நான் பெரியாரின் கடவுள் மறுப்பில்லை. நான் பெரியாரின் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொண்டவன் தான். கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொண்டால் தான் இடஒதுக்க வேண்டும் நம்புகிற பெரியாரிஸ்ட் தான். இல்லைங்க ராசியான முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சர் அதனால தான் திறந்தாருங்க, ராசியெல்லாம் சொல்ல வரல. திறக்கப்படலை. காலச்சூழல், வறட்சி இருக்குது, மழை இருக்குது. 13ஆம் தேதி கர்நாடக அரசு சொல்கிறான் நாங்கள் அணை கட்டுவதற்கு பூர்வாங்க வேலையை செய்கிறோம்னு. சட்டமன்றத்தில் விவாதம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதை கேள்வி எழுப்புறாரு. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறாரு. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய பேர் என்ன, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பதில் சொல்லணும். அவர் நீர்வளத்துறை அமைச்சர் அமைதியாக இருக்காரு. இல்லை கூட்டு பொறுப்பு நீங்கள் கரஸ்பாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏங்க முடிச்சிருங்க ப்ளீஸ், நீங்கள் பதில் சொல்லுங்க. அந்த நேரத்தில் அந்த கேள்விக்கு இல்லை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதில் சொல்லணும். ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு எங்கள் ஆட்சியின் மாட்சி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, ஆட்சியின் மாட்சியை கேட்கலையா, காவிரியிலும் தண்ணி விலைன்னு கேட்குறோம். அப்படி பதில் சொல்லி பழகுங்க. ஏன்னா எங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டா மக்கள் ஆமாம் முதலமைச்சர் சொல்லிட்டாரு சரியாக இருக்குன்னு நம்புவாங்க. துறை அமைச்சர் சொல்லிட்டா அவர் ஜேடிகிட்ட பேசி ஏடிகிட்ட பேசி டிசிட்டு பேசி கருத்து வச்சுப்பார். போகிற போக்கில் நீங்கள் எல்லோரும் பட்டிமன்றத்தை பேசணும், பேசாதீங்கன்னு சொல்கிறோம். பரவாயில்ல, மகிழ்ச்சி, பேசுங்க. ஒன்று. இன்னொன்று, அண்ணன் போகிற போது எங்கள் முதலமைச்சர் சித்தரஞ்சன் சாலைக்கு போனார், மகிழ்ச்சி. கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்கு போனார், மகிழ்ச்சி. மதிமுக ஆஃபீஸ்க்கு போனார், மகிழ்ச்சி. அதை விட்டார் அண்ணன், அது சரி, அது மகிழ்ச்சி. எல்லா இடத்துக்கும் போன முதலமைச்சர் பனையூர் தாவேக்க ஆஃபீஸ்க்கு உங்கள் கட்சிக்கார மாவட்ட செயலாளரையும் மந்திரிகளையும் பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். சொந்த கட்சிக்காரங்களை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா கட்சிக்காரன் தான் மக்கள்கிட்ட போகிறான், மாவட்ட செயலர் தான் மக்கள்கிட்ட போகிறான், மந்திரி தான் மக்கள்கிட்ட போகிறான். மக்கள் மனு கொடுப்பாங்க, கட்சிக்காரனை வெளிப்படையாக பார்க்க சொல்லுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், ஓட்டு போட்ட மக்களை தேடி போக சொல்லுங்கள். அந்த 4 அறைக்கில் உட்காந்து கணக்கு வேலை பார்க்குறதுக்கு கணக்கு புள்ள வேலை இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேலை. மக்களுடைய உள்ளங்களை, மக்களுடைய கோபங்களை, மக்களுடைய காதலை, மக்களுடைய அன்பை பெறுகிற முதலமைச்சராக இருந்தீங்கன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் கட்சிக்காரனை பாருங்கள், கட்சிக்காரனை உழைச்ச கேடரை பாருங்கள், மாவட்ட செயலை பாருங்கள். வெறும் கூட்டணி கணக்கில் மட்டும் வச்சிங்கன்னா இந்த கணக்கு பழித்து போய்விடும். இந்த கணக்கு படுபாதாளத்தை தள்ளிடும். அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறோம் அப்படின்னு ஜோதிடம்லாம் பார்க்காதீங்க. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். ஸோ வெறும் கூட்டணி கணக்குகளை மட்டும் பார்க்கிறது தாவேக்கா. அதாவது ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது அவருடைய நிறைவான குற்றச்சாட்டு. அவருக்கு பாணியாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணி இருக்கும். அவர்களே இவர்கள் என்ன அரை மணி நேரம் விழித்து பேசுகிற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்காங்க. அவர்களை இவர்கள் என்ன விழிக்காமல் நேரடியாகவே செய்திக்கு வருகிற ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான். தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர்களெல்லாம் நடிகர்களாகிவிட்ட காரணத்தால் நடிகர் ஒருவர் தலைவராகிவிட்டார். ஒரு பூத்து வருகிற ஒரு புதிய தலைமுறையை அவர் ஆக்கிரமித்திருக்கிறார். இன்றைக்கு மாணவர் அணி, திமுக மாணவர் அணி சார்பில் நீட் தேர்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மாணவர்களை கலந்து கொள்ளாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. திமுகவில் மாணவர் அணி இருக்கிறது, மாணவர்கள் இல்லை. திமுகவில் இளைஞர் அணி இருக்கிறது, இளைஞர்கள் இல்லை. அதான் அதெல்லாம் கேலி குத்த அதெல்லாம் பேச ஆரம்பித்தா நான் மாணவர்கள் தானே இல்லை கேளுங்க, அதெல்லாம் பேச ஆரம்பித்தா வேறையும் பலரை டேமேஜ் பண்ண வேண்டியது வரும். அதனால் உள்ளிடத்து போன திமுக அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆரோக்கியமாக பார்க்க வேண்டும். ஒரு விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய இளம் தலைமுறைக்கான தலைவர் இன்றைக்கு விண்ணுக்கு மண்ணுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். தனியாக நின்று 34.92% வாக்குகளை பெற்றிருக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெறாத வெற்றி அவருக்கு இன்றைக்கு வசமாக இருக்கிறது. இது ஒன்று மாயாஜாலமும் அல்ல, மந்திரமும் அல்ல. மக்கள் அவரை விரும்புகிறார்கள்.
மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தலைவராக இந்த ஆட்சியை பயன்படுத்தி அவர் மக்களுக்கு தொண்டாற்றுவார். அததான் அவர் சொல்றாரு. மக்கள் விரும்புகிறார்கள்னு சொன்னாங்க. மக்கள் மறுபடியும் விருப்பத்திலே இருக்கணும் அப்படின்னா மக்களை போய் சந்திக்கணுங்கிறத அவர் சொல்றதா இருக்கு. இது வரைக்கும் ஓட்டு போட்ட பெரம்பூர் மக்களை போய் சந்திக்கலங்கிறத அவர் வைக்கிற ஒரு வாதம். பெரம்பூர் மக்களே அதை பற்றி கவலைப்படாத பொழுது திமுக அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஜனநாயகத்தை விரும்புகிற இளைஞனாக ஒரு அரசியலாக தேவையில்லை. அரசினுடைய பாணியும் அரசினுடைய போக்கும் அரசியலுடைய நோக்கம் தலைகீழாக மாறி இருக்கிறது. ஆகவே காலத்துக்கு ஏற்ப ஒரு தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா தலைவர்களும் முயற்சிப்பார்கள், சிந்திப்பார்கள். 5 நாட்களாக முரசொலி படிக்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் பற்றி எந்த செய்தியும் இல்லை. எனக்கு அண்ணன் ஸ்டாலின் தலைமைக்கே ஆபத்து வந்துடுமோ என்று ஒரு பயத்தில் தான் இந்த அரங்கத்திற்கே நான் வந்தேன். ஆகவே திமுக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடையக்கூடியவன் நான் திமுகவிலேயே பேச வேண்டும் என்று தான் விரும்பினேன். என்னை அவர்கள் விரும்பாத காரணத்தால் விரும்புகிற இடத்திற்கு வந்து சேர்ந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால அவங்க மேல எந்த பொறுப்பும் இல்லை எனக்கு அண்ணன் ஸ்டாலினும் நானும் ஒரே சமகாலத்தில் மேடையறியவர்கள். 1986 கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி மாகாணாட்டில் அரசியல் சட்டத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய 17வது பிரிவை தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுக்கக்கூடிய போராட்டத்தை கலைஞர் அறிவிக்கிற பொழுது அந்த போராட்டத்தில் தீக்குளித்த தியாகிகளின் படத்தை திறந்து வைத்தவர் ஸ்டாலின். அவருக்கும் அதுதான் முதல் மாநாடு. பாவேந்தர் படத்தை திறந்து வைத்தவர் நாஞ்சல் சம்பத். எனக்கும் அதுதான் முதல் மாநாடு. அதனால் அரசியல் தட்பவெப்பம் எப்படி வேணாலும் மாறலாம். எனக்கு முக்கியம் சுயமரியாதை. என்னுடைய சுயமரியாதைக்கு சோதனை வருமானால் எனக்கு ஏற்ற முடிவை நான் எடுத்துக்கொள்கிறேன். இதில் அரசியல் கிடையாது. ஆனால் விண்ணிடை ரதமுர்ந்து மேதினி கலக்குதற்கும் பன்னிடை தமிழை குலைத்து பாரினை மயக்குதற்கும் மண்ணிடை வாழ் ஏந்தி பகைப்பல மாய்ப்பதற்கும் எண்ணில்லா தமிழருள்ளார் எனும் நிலை காண்பதென்றோ என்று ஏங்கினான். அந்த ஏக்கத்திற்கு தீர்வு காணுகிற ஒரு அரசு அமைய வேண்டும் என்று நான் ஆசை கொண்டேன். அந்த ஆசையை நிறைவேற்றுகிற தலைவனாக விஜய் அவதாரம் எடுத்திருக்கிறார். அவர் வெல்வார் என்பது வெளிப்படை. அதற்கு காரணம் மக்கள் ஆதரவு தான் அதற்கு அடிப்படை. மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஆதரவை தொடர்ந்து வேணும்னா மக்களை போய் சந்திக்கணுங்கிறது அவங்க தரப்புல சொல்ற விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வரலாறு எங்கள் அண்ணன் பேசும்போது கேட்க எவ்வளோ எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வரலாறு இப்போ விஜய் கூட சேர்ந்து அவர் சொல்லிட முடியுமா? எங்க தலைவரோட சேர்த்தா சொல்ல முடியும். எங்க தலைவரோட சேர்த்தா சொல்ல முடியும். இந்த வரலாறு இப்ப விஜய் கூட அண்ணன் வரலாறு காப்பாத்திக்கோங்கன்னு அவர் சொல்றாரு. இதுதாங்க நானும் சொல்றேன். இந்த வரலாறு விட்டுறாதீங்க எங்க அண்ணன். அதுதான் வரலாறு காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றாரு. எப்படி எங்க அண்ணன் இந்த வரலாறு மறையும்? தொடர்ந்து வந்துட்டு பார்க்கலாம் எப்படி நடைபெறுகிறது இந்த ஆட்சி அப்படின்னு. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.